தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமைநங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாரே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலரு பொதி நலன் முகர் தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரியர் பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் திருவாய் மலர்ந்தருளிய காஞ்சி புராணத்தினுடைய திருநாட்டு படலம், அந்த படலத்தின்கண் தொண்டை நாட்டினுடைய நானிலத்தின் இயற்கை வளம், அதன்கண் காணப்படுகின்ற ஐந்திணை ஒழுக்கம், அவற்றை பழந்தமிழ் நூல் மரபின்படி இங்கு ஆசிரியர் விளக்கி வருகின்றார். அதுல திணை மயக்கத்தை சென்ற வகுப்பின் இறுதியிலே தொடங்கி இருந்தோம். குறிஞ்சியும் நெய்தலும் நமக்குள் மயங்கி இருக்கின்றதே இரண்டு பாடல்களினாலே சொன்னார். அதுல 133வது பாடல் பாதி பார்த்திருந்தோம். பாடலை கூறுகின்றேன். தாமும் ஒரு பயப்படார் பயப்படுவார் தம்மையும் தம்போல் செய்வார் போல் காமர் அழி நுகராமல் கழிப்பூமேல் அடுக்கலுறும் கனி தேன் ஊற்றும் ஆம் இதனை அறிந்து வெகுண்டு எழுந்தென்ன அணி வேங்கை குடிமிதன்னை நாமநீள் கடல் பவளக்கரம் நீட்டே பற்றியிடும் நலமும் ஓர்வால். மலையும் கடலும் அடுத்தடுத்து இருக்கின்ற சில பகுதிகள் உண்டு. இது கேரளத்தில நிரம்ப உண்டு, தொண்டை நாட்டிலும் காணப்படும். கடல் மல்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த மகாபலிபுரம், அது குறிஞ்சியும் நெய்தலும் புணர்ந்த இடம் என்பதை அங்கு சென்று நாம் கண்டுகொள்ளலாம். அப்படிப்பட்ட இடத்துல இந்த குறிஞ்சிக்கு உரிய கருப்பொருளாகின்ற வேங்கை மரம் கனி என்று சொல்லப்படும். அதனை பற்றிய செய்திகளை எல்லாம் சென்ற வகுப்பில விரிவாக பார்த்திருக்கிறோம். அது வாசனை இல்லாத மலர் என்பதனால அதனுடைய தேனை வண்டுகள் உண்பதில்லை. அந்த வேங்கை மரம் பூத்து அருகிலே இருக்கின்ற நெய்தலுடைய கழி, கழி என்பது அலை நின்று போன கடல், அந்த கழியிலே பூத்திருக்கின்ற வாசனை மலராகின்ற குவளை மலர், அந்த குவளை மலர் மீது தன்னுடைய தேனை நிரம்ப பூத்திருக்கின்ற இந்த வேங்கை பூக்கள் ஊற்றிவிட அந்த உண்ணத்தக்க குவளை மலருடைய தேனையும் வண்டுகள் உண்ணாது போய்விடும். இது எப்படின்னா, தானும் பிறருக்கு தர்மம் செய்ய மாட்டார்கள், பிறர் தர்மம் செய்வதையும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று ஒரு சிலர் கயவர்கள் உலகிலே காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய செயலை போல இந்த வேங்கையினுடைய செயலானது காணப்படுகின்றது. இவ்வாறு இது வண்டுகளுடைய உணவை கெடுப்பதை அறிந்த கடலிலே விளைகின்ற அந்த பவளமானது என்ன பண்ணுமா, கடல் நாமநீள் கடல் என்றால் அச்சத்தை தருகின்ற நீண்ட சமுத்திரம் இருக்கின்றதே, அது தன்னுடைய பவள கொடியாகின்ற கரத்தினை வெளியிலே நீட்டி அருகிலே குறிஞ்சியிலே விளைந்திருக்கின்ற அந்த வேங்கை மரத்தினுடைய உச்சியினை போய் பிடிக்குமா. இது எப்படி இருக்குன்னா, தவறு செய்பவர்களை கழுத்தையோ தலையையோ தலையிலே இருக்கின்ற குடுமையோ பிடித்து உலுக்கி நீதி கேட்பதை போன்ற காட்சி.
கடலிலே தோன்றுகின்ற இந்த பவளமானது கொடி, அது சிவந்த நிறம் கொண்டிருப்பதனால சமுத்திரமாகின்ற பெண்ணினுடைய சிவந்த கைபோல் காணப்படுகின்றது. ஆகவே அந்த சமுத்திரமானது தன் கையினாலே இந்த வேங்கை மரத்தினுடைய குடுமியை பிடித்து ஆட்டி நீ இவ்வாறு செய்யலாமா என்று நீதி கேட்பதை போல காணப்படுகின்றது என்று அந்த காட்சியை சொன்னார். இதுல கடலிலிருந்து, கடலுடைய ஆழத்திலே இருக்கின்ற பவளக்குடியானது மேலே காணப்பட்டு வெளியிலே வந்து அருகிலே இருக்கின்ற குறிஞ்சியிலே உயர வளர்ந்திருக்கின்ற வேங்கை மரத்தின் மேல் ஏறி அதன் குடுமியின் மீது, அதன் உச்சியின் மீது படர்வது என்பது ஒரு உயர்வு நவிர்ச்சி என்றுதான் கொள்ள வேண்டும். ஆனால் இது இந்த குறிஞ்சியும் நெய்தலும் அடுத்தடுத்து இருக்கின்றன என்ற செய்தியை நமக்கு குறிவிட்டார். அடுத்தது, தொடர்ந்து குறிஞ்சியும் நெய்தலும் தமக்குள்ளே மயங்கி இருப்பதை 134வது பாடலாலும் கூறுகின்றார். அலைக்காகம் மலைச்சாரல் பலாச்சுளையை கவ்வி எழுந்து அரக்கர் கோமான் சிலை தாசரதி மனையை கொண்டகன்றாலென வங்கம் சேரும் அந்நாள் நிலைப்பான மதில் இலங்கை மிசை தாவும் அனுமனை போல் நீழ்வால் மந்தி மலைப்பால் நின்று அலைத்தோணி பாய்ந்து உழக்கி மீண்டு எய்தும் வாழ்வும் அங்கண். அங்கன் என்றால் அவ்விடத்திலே. சிலை தாசரதி மனையை என்றால் கையிலே வில்லோடே காணப்படுகின்ற தசரதனுடைய மகன் என்பதனால இராமனுக்கு தாசரதி என்று பெயர். வடமொழி இலக்கணத்திலே இது தத்திதாந்தம் என்று சொல்லப்படும். ஒரு பெயர் சொல்லை திரித்து அதனாலே இன்னொரு பெயர் சொல்லை உண்டாக்குதல் உறவு முறையினாலே. ரகு என்று ஒரு மன்னன், அவனுடைய குலத்திலே தோன்றியவனை ராகவன் என்று சொல்வார்கள். இது ஒரு பெயர் சொல்லிலிருந்து இன்னொரு பெயர் சொல்லை உண்டாக்குதல் ஆகும். பொதுவாக எல்லா சொற்களுமே வினை சொல்லிலிருந்து உண்டாகின்றன என்ற ஒரு கருத்து தமிழ் மற்றும் வடமொழி ஆகிய பழைய இந்திய மொழிகளிலே உண்டு. சிறுபான்மை சொற்கள் பெயர் சொற்களிலிருந்தும் உண்டாகும். பெயர் சொற்களிலிருந்து உண்டாகின்ற வினை சொற்களும் உண்டு என்று பார்க்கின்றோம். ஆனால் பெரும்பான்மையான சொற்கள் ஒரு வினை மூலத்தை கொண்டிருக்கும் என்பது மொழியியல் வல்லுநர்கள் கூறுவது. ஒரு பெயர் சொல்லை கொண்டே இன்னொரு பெயர் சொல்லை எவ்வாறு உருவாக்கலாம் என்றால், அந்த பெயரை தாங்குகின்ற ஒருவரோடு கொண்டிருக்கின்ற உறவு முறை பற்றி, தசரதன் மகன் தாசரதி, ரகுவின் பேரன் ராகவன் என்று இவ்வாறு பெயர்கள் உண்டாகின்றன. அலைக்காகம், கடற்காக்கா என்று ஒரு காக்கா இருக்கு. அது நம்ம ஊர் காக்காவை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், சாம்பல் நிறத்திலே இருக்கும். அந்த கடல் காகம் இருக்கின்றதே, அது நெய்தலும் குறிஞ்சியும் அடுத்தடுத்து இருக்கின்ற காரணத்தினாலே மலைச்சாரல் பலாச்சுளையை கவ்வி எழுந்து, மலையிலே விளைகின்ற பலா, மலையினுடைய சாரல் அதிலே விளைகின்ற பலா, சாரல் என்றால் ஸ்லோப், மலையின் பக்கவாட்டிலே விளைகின்ற பலாமரம், அதனுடைய பழம் வெடித்து காணப்படுகின்ற சுளை. காக்காவினால பலாப்பழத்தை முழுக்க தூக்கிட்டு போக முடியாது, பலாப்பழம் வெயிட்டா இருக்கும். காக்கை என்பது தன்னுடைய மூக்கினாலே ஒரு சுளையை தான் தூக்க முடியும். அந்த சுளை என்பது எப்படி காணப்படுகின்றது? பறிப்பாரின்றி அந்த பலாமரத்திலே காய்த்திருக்கின்ற பழம் அது தானாகவே வெடித்து அதிலே சுளையானது வெளித்தோன்றுகின்றது. அந்த சுளையினை கவ்வி எழுந்து என்ன செய்து, அந்த கடற்காக்கா தன்னுடைய இடமாகின்ற சமுத்திரத்திலே மிதந்து கொண்டிருக்கின்ற ஒரு மரக்கலம், வங்கம் என்றால் மரக்கலம், அதே பெரிய வங்கம் என்றால் கப்பல் என்று கொள்ளலாம். அந்த மரக்கலத்திலே போய் அமரும். கடற்பறவைகள்லாம் பறந்து பறந்து கடலிலே மூவாகி கொண்டிருக்கின்ற மரக்கலங்களிலே சென்று அந்த கொடிமரத்திலே அமர்வது என்பது கடலிலே நாம் காண்கின்ற ஒரு காட்சி. பொதுவாக மருதநிலத்திலே பறக்கின்ற பறவைகள் மருதநிலத்திலே உயரமாக வளர்கின்ற மரங்களாகின்ற பனை மரங்கள், மருது மரங்கள் இவற்றிலே போய் உச்சியிலே அமரும்.
காட்டிலே பறக்கின்ற பறவைகள், காட்டிலே பலவிதமான மரங்கள் இருக்கின்றன. ஆகவே அவற்றிற்கு ரெஸ்ட் எடுப்பதற்கு, அமர்வதற்கு எண்ணில்லாத வசதிகள் இருக்கின்றன. ஆனால் சமுத்திரத்திலே இருக்கின்ற பறவைகள் அவை ஓய்வெடுப்பதற்கு சமுத்திரத்திலே மரங்கள் இல்லை என்பதனால சமுத்திரத்திலே காணப்படுகின்ற மரக்கலங்களிலே இருக்கின்ற கொடிமரத்தின் மீது போய் இந்த பறவைகள் அமர்வதை நாம் பார்க்கலாம். இதை ஒரு ஊமையாக கூறுவார் ராமகிருஷ்ண பரமசரா என்ற குருதேவர். நட்டநடு கடலிலே ஒரு கப்பலிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு பறவை, அது பல திசைகளிலும் பறந்தாலும் தங்குவதற்கு இடமின்றி மீண்டும் அந்த கப்பலுக்கே வந்து சேருமா. அதே போல இந்த பிறவியாகின்ற கடலிலே நமக்கு துணையாக இருக்கின்ற கப்பல் போன்றவன் கடவுள்தான். ஆகவே எந்த நிலையிலும் ஓய்வு என்பது கடவுளிடத்தில் தான் இந்த உயிருக்கு கிட்டும் என்பதை கூறுவார். அதே போல இந்த காக்கை என்ன பண்ணுது, பறந்து சென்று அருகிலே இருக்கின்ற மலையிலே பழுத்து வெடித்திருக்கின்ற பலாப்பழத்தின் சுளையை தன் வாயிலே கவ்விக்கொண்டு மீண்டும் பறந்து வந்து ஒரு கப்பலிலே இருக்கின்ற கொடிமரத்திலே வந்து அமர்கின்றது. அது எதை போல காட்சி தருகின்றதுன்னு கேட்டா, இந்த இலங்கை மன்னனாகின்ற இராவணன் சீதையை தூக்கி கொண்டு போய் இலங்கையிலே சிறை வைத்ததை போல் காணப்படுகின்றது என்று தற்குறிப்பேற்றமாக கூறுகின்றார். சரி, அதுக்கு பதிலுக்கு அனுமன் என்ன செய்தான்? அவன் அந்த இலங்கையிலே சென்று சீதையை கண்டான். கண்டு சீதையை தூக்கி கொண்டு வரலாம்னு பார்த்தான். அதற்கு சீதையை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதனால அவன் அந்த இலங்கையையே சிரமப்படுத்தி விட்டு வந்து விட்டான். தன் வாளிலே அந்த இலங்கை மன்னன் வைத்த நெருப்பினை இலங்கை முழுவதும் வைத்து இலங்கையை அழித்து விட்டு வந்து விட்டான். அதை போல இந்த காக்கையின் செயலை பார்த்த மலையிலே இருக்கின்ற குரங்கு அது என்ன செய்தது? சினந்து கொண்டு அது மலையிலிருந்து தாவி இந்த கடலிலே அழைக்கப்படுகின்ற தோணிகள், கட்டுமரங்கள், அந்த மரங்களின் மீது பாய்ந்து உழக்கி மீண்டும் மலைக்கே வந்து சேர்ந்து விட்டது. இது எதே போல இருக்குன்னு கேட்டா, அனுமன் சினம் கொண்டு அந்த இலங்கையினை அழைத்ததை போல், அழைத்தல் என்றால் துன்புறுத்துதல். குரங்கு மரத்திலிருந்து, மலையிலே இருக்கின்ற மரத்திலிருந்து கீழே நெய்தலிலே இருக்கின்ற அந்த படகின் மீது தாவி அதனை நன்றாக ஆட்டி அழைத்து சிரமப்படுத்தி விட்டு மீண்டும் என்ன பண்ணது? ஒரே தாவாக தாவி கரையிலே இருக்கின்ற குறிஞ்சி. இவ்வாறு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்குது. இந்த கடல் மலையிலே சென்று பார்க்கலாம். அதுபோல கேரளத்தினுடைய கடற்கரையிலும் மலையை எடுத்து சமுத்திரம் இருப்பதை நாம் பார்க்கலாம். வர்க்கலா என்று ஒரு க்ஷேத்திரம், அது அங்கே வந்து சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் மூலஸ்தானங்கள் அடுத்தடுத்து இருக்கின்ற ஒரு ஹரிஹர க்ஷேத்திரம். அந்த வர்க்கலா என்ற க்ஷேத்திரத்துல சிவந்து இருக்கின்ற குன்றுகளின் மீது சமுத்திர ஜலம் வந்து படும் வண்ணம் அலைக்கின்ற கடலானது குறிஞ்சியை அடுத்திருக்கின்றதுன்னு பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலத்தில நீங்க என்ன எதை பார்க்கலாம்னா, மலையிலே ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற குரங்கு தாவினால் சமுத்திரத்திலே ஒரு படகின் மீது சென்று குதிக்கலாம். மீண்டும் அது வல்லமை கொண்ட குரங்கா இருந்தால் நன்றாக எகிர தாண்டி தன்னுடைய இருப்பிடமாகின்ற அந்த மரக்கிளைக்கே வந்து சேரலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பானது இருக்கின்றது. அது அனுமனை போன்ற ஆற்றல் மிகுந்த குரங்கினால் முடியும் என்று நாம் யூகிக்கலாம். அதை இந்த பாடலிலே சொல்கின்றார். அலைக்காகம் மலைச்சாரல் பலாச்சுளையை கவ்வி எழுந்து அறக்கருகோமான் சிலை தாசரதி மனையை கொண்டு அகன்றால் என வங்கம் சேரும். வங்கம் என்றால் மரக்கலம். அந்நாள் அந்த பழைய புராண காலத்திலே நிலைப்பான மதில் இலங்கை மிசை தாவும் அனுமனை போல் நீழ்வால் மந்தி மலைப்பால் நின்று அலை தோணி பாய்ந்து உழக்கி மீண்டெய்தும் வாழ்வும் அங்கண். அதுக்கு பதிலுக்கு பதில் இந்த குரங்கு செய்கின்றது என்றதை சொன்னார். அடுத்தது இந்த இரண்டு பாடல்களினாலே குறிஞ்சியும் நெய்தலும் தம்முள் மயங்கிய நிலத்தை சொன்னார். அடுத்தது மருதமும் முல்லையும் தமக்குள் மயங்கி கிடப்பதை ஒரு பாடலால் சொல்கின்றார். 132வது பாடல். வயலும் காடும் இடைச்சியரு பால் நடை கற்ப செல்வதென வயல் மேவும் எகினம் எல்லாம் படைத்த வளம் பாடியில் போய்
ஆண்பாலை வாய் மடுத்து பையுள் நீங்கும் மடைத்தலை சூழ் வயல் மகளிர் மொழி பயில போவதென வனத்துள் வாழும் பெடைக்குயில் போய் பனைக்கமுகின் கனி தொண்டை கனி என்ன பேணும் ஓர்வால். காட்டிலே, அதாவது முல்லை வனத்திலே இருக்கின்ற இடைச்சியர்கள், முல்லை நிலம் என்பது ஆடு மாடு மேய்த்தற்குரிய இடையர்கள் வாழ்கின்ற பகுதி. அந்த இடைப்பெண்கள் பால் அவர்கள் அழகாக இடுப்பினை உடித்துக் கொண்டு நடந்து செல்வார்கள். அந்த நடையினை கற்பதற்காக மருத நிலத்திலே இருக்கின்ற எகினம் என்றால் அன்னம், அந்த அன்னப்பறவைகள்லாம் நாம் நடப்பது நன்றாக இல்லை, இந்த முல்லை நிலத்திலே இருக்கின்ற இடைப்பெண்கள் நடக்கின்ற நடைதான் நம் நடையை விட அழகாக இருக்கின்றது, ஆகவே இவரிடத்திலே சென்று நடையை கற்கப் போவோம் என்று அங்கு போகுமா. போய் அந்த வளப்பமான பாடி என்று சொல்லப்படுகின்ற முல்லை நிலத்து ஊரிலே போய் அந்த இடையர்கள் வீட்டிலே போய் ஒதுங்கும். அந்த இடையர்கள் என்ன செய்வார்கள், இந்த அன்னப்பறவைகள் மருத நிலத்திலிருந்து வந்திருக்கின்றன, இவை நமக்கு விருந்தினர் போல் வந்திருக்கின்றன, அந்த அன்னத்திற்கோ பால் என்பது மிகவும் பிடிக்கும், பாலோ இடைச்சர்கள் வீட்டில் நிரம்ப இருக்கின்றது என்பதனால அவர்கள் பசுவினுடைய பாலினை இந்த அன்னப்பறவைகளுக்கு ஊட்ட அந்த அன்னப்பறவைகள் வாய் மடுத்து பையுள் நீங்கும் என்றால் பசி நீங்கும். பையுள் என்பது துன்பம் தான், துன்பத்திலேயே பெரும் துன்பம் என்பது என்ன, பசி துன்பம் தானே, அந்த பசி துன்பத்தை நீங்கிக் கொள்ளும். இது எப்படி இருக்குன்னா, பழங்காலத்துல குருகுலம் உண்டு, கல்வி கற்க வருகின்ற சிறுவர்கள் குருநாதருடைய வீட்டிலேயே உணவு அருந்தி அங்கேயே தங்கி இருந்து தங்களுடைய கல்வி காலம் முழுவதும், அது 5 வருடமோ 8 வருடமோ, அந்த குருநாதரையும் அவருடைய மனைவியுமே தந்தையும் தாயும் போல் கருதி அங்கு வாழ்வார்கள். அந்த குருகுலத்திற்கு வந்த சீடர்களைப் போல் காணப்படுகின்றன இந்த அன்னப்பறவைகள். அங்கேயே உண்டு உறங்கி அந்த இடைச்சருடைய நிலையை கற்றுக்கொண்டு மீளும் என்பது பொருள். இப்பொழுது அடுத்து இந்த கானகத்திலே இருக்கின்ற முல்லை நிலத்திலே இருக்கின்ற ஒரு விலங்கு, அது மருத நிலத்தினாலே பயன்பெறும் என்பதை கூறுகின்றார். முல்லை நிலத்திலே இருக்கின்ற பறவையானது குயில், அது என்ன செய்யும், அது கூவும். இருந்தாலும் அந்த மருத நிலத்து பெண்கள் அவர்கள் பேசுவதே பாடுவதை போல் இருக்கின்றது. அதான் பண்ணின்னேர் மொழியாள் என்று அம்பாளை கூறுவார். அதாவது நன்றாக பாடுகின்ற ஒரு பெண், அவள் பேசினால் அவள் பாடும்போது இருக்கின்ற குரல் இனிமையினை நாம் காண முடியாது. பேசுவதற்கென்று ஒரு தொண்டை, ஒரு ஸ்ருதி இருக்கின்றது, பாடும்போது அது மாறி அமைகின்றது என்பதனால நன்றாக பாடுபவர்கள்லாம் பேசும்போது கேட்க இனிமையாக பேசுவார்கள் என்று சொல்ல முடியாது. கிளி பேசுவது கேட்க நன்றாக இருக்கும், குயில் பாடுவதை கேட்க நன்றாக இருக்கும் என்பதனால இந்த வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அம்பாள் பேசினாலே பாடுவதை போல் இனிமையாக இருக்குமா என்பதனால அந்த கைலாயத்திலே பெருமானுடைய பெருமையை எல்லாம் வீணையிலே வாசித்துக் கொண்டு பாடிக்கொண்டு வருகின்றாள் கலைமகள். அவ்வாறு அவள் பாடிக்கொண்டு வரும்பொழுது நன்றாக இருக்கின்றது பேஷ் என்று ஒரு சிறு வார்த்தை சொல்லி தலையாட்டினாளாம் உமை நங்கை. அவள் பேஷ் என்று சொன்ன அந்த சொல்லினுடைய இனிமையை கேட்டு அந்த கலைமகளால் அவள் வெட்கி தலைகுறிந்து தன்னுடைய வீணையை உரையிட்டாளாம் என்று சௌந்தர லகரியிலே சங்கராச்சாரியர் கூறுகின்றார். என்பதனால அம்பாள் பேசுவதே பாடுவதை போல் இனிமையாக இருக்கும். யாருக்கு பேசுவதே பாடுவதை போல் இனிமையாக இருக்குமோ அவர்கள் பாடினால் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்பதை அறிந்து இந்த குயில்கள் மருத நிலத்து பெண்களிடத்திலே பாடல் கற்றுக்கொள்வதற்காக முல்லை நிலத்திலிருந்து பறந்து மருத நிலத்திற்கு வரும். வந்தால் இந்த நிலத்திற்கு வந்த அந்த குயில்கள் உண்பதற்கு ஏதாவது தேவையாயிற்று என்று கேட்டால், முல்லை நிலத்திலே குயில்கள் எல்லாம் தொண்டைக்கனியை உண்டு பழகியன. இப்பொழுது அந்த குயில்கள் எல்லாம் இந்த மருத நிலத்திலே இருக்கின்ற உயர வளர்ந்திருக்கின்ற பாக்கு மரம், அந்த பாக்கு மரத்தினுடைய கனி தொண்டைக்கனி போல் சிவந்து காணப்படுகின்றது என்பதனால இது தொண்டைக்கனியை போல, இதனை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று பேணும், அவற்றை விரும்பி மேவும் என்று சொன்னார். ஆனால் இது அவர்களுக்கு ஏமாற்றத்தை தான் விளைவிக்கும் என்ற ஒரு பொருளானது இங்கு குறிப்பால் உணர்த்தப்படுகின்றது. என்ன பொருள்? முல்லை நிலத்திலிருந்து குயிலானது மருத நிலத்திற்கு வந்தாலும்
அந்த மருதநிலத்து பெண்களுடைய அந்த பேச்சினிமையை கண்டு அவர்கள் பாடுவதை போல் பாட வேண்டும் என்று முயற்சிப்பது அதற்கு இயலாது போகும் என்பதை குறிப்பால் உணர்த்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. மடைத்தலை சூழ்வயல் மகளிர் மொழி பயில போவதென வனத்துள் வாழும், வனம் என்பது காடு, அது முல்லை நிலம், வாழும் பெடை குயில் போய், அதுல பெண் குயில் என்று சொன்னார். என்ன காரணம்னா ஆசிரிய பெருமக்கள் பெண்களா இருக்கின்றார்கள் என்பதனால அவர்கள் ஆண் குயில்களை சீடர்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் போலும் என்பதனால பெண் குயில் என்று சொன்னார். இந்த திருவாசகத்துல குயிலினை தூது விடுகின்றார் குயில் 10. அப்பொழுது உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன் என்று நம்முடைய குருநாதர் கூறுகின்றார். அந்த பெண் குயிலை பெருமானிடத்திலே தூது அனுப்புகின்றார். எதற்காகன்னா, பொன்னை அழித்தனன் மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வர கூவாய். சேர சோழ பாண்டியர்களாக எவன் விளங்குகின்றானோ, எந்த தென்னன் பெருந்துரையானுடைய திருவருள் விலாசத்தினால்தான் சேர சோழ பாண்டியர்கள் சைவ வைதிக தர்மத்தின்படி சிறப்பான அரசாட்சி புரிகின்றார்கள். அந்த பெருமானை பணிந்து அவருடைய அருளை பெற்ற காரணத்தினால் என்பதனால பெருமான் தான் இந்த மன்னர்கள் மூலம் இந்த உலகத்தினை காத்து வருகின்றான். ஆகவே இந்த மன்னர்களாகவே அவன் இருக்கின்றான். அவன் மன்னாதி மன்னன். அப்ப விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியன், மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றவன். மாண்பு என்றால் ரோல் மாடல். அப்படி இருக்கின்ற பெருமான் அவன் தென்னன் பெருந்துரையான். அவன் மதுரையிலே நான் சிறைப்பட்டிருந்த பொழுது என்னை சிறை மீட்பதற்காக பரிமிசை வந்த வள்ளல் கருணை பெருமான். வேதமாகின்ற பணியினை நடத்தி வந்த அந்த ஞான குருநாதன். அவன் மீண்டும் என்னை காண்பதற்கு ஒரு முறை வர வேண்டும் என்று நீ அவன் பால் சென்று கூவ வேண்டும் என்று கூறும் பொழுது, இவர் தூது விடுப்பது ஒரு பெண் குயிலை. அந்த குயில் தன் பெண்மையினால ஒரு ஆடவன் தன்னை தன்னுடன் நட்பு செய்வதை விரும்பாது. அப்ப குருநாதர் சொல்றார், நான் உனக்கு தோழியாகத்தான் இருப்பேன் என்று கூறுகின்றார். அதாவது என்னிடத்திலும் பெண்மை இருக்கின்றது. என்ன காரணம்? பெருந்திறனாகின்ற நாயகரை நினைத்து வாடுகின்ற பெண் தான் நான் என்பதனால நான் உனக்கு நல்ல தோழியாக அமைவேன் என்று கூறி அந்த குயிலுக்கு ஒரு கேரண்டி தருகின்றார். அதே போல இங்கு இந்த பெண் குயில்கள் தான் கல்வி கற்க வருகின்றன மருதநிலத்து பெண்களிடத்திலே என்று ஆசிரியர் கூறுகின்றார். படைக்குயில் போய் பனை கமுகின் கனி, பனைத்து வளர்ந்திருக்கின்ற பாக்கு மரத்தினுடைய கனி, அந்த கனியினை தொண்டை கனி என்ன பேணும். தங்களுக்கு இயல்பான உணவாகின்ற தொண்டை, தொண்டை என்பது கோவை, அந்த கோவை கனி போல அவற்றை விரும்பும். ஓர்பால் ஒரு பக்கத்திலே இந்த காட்சியானது காணப்படுகின்றது என்று சொன்னார். அடுத்தது நெய்தலும் முல்லையும் தமக்குள் எவ்வாறு கலந்து காணப்படுகின்றன என்பதை ஒரு பாடலினாலே சொன்னார். 136வது பாடல். கொடும் பரவர் கழியுழக்க குதித்தெழுமீன் ஆய்ச்சியர்வால் குடத்துள் வீழ்ந்து அங்கு அடும் பயத்தோடு அலமரும் மற்ற அவர் கடையும் தயிர் ஓதைக்கு அலமந்தோடி ஒடுங்கு முயல் கைதையினுள் அடங்கி அங்கண் கடல் ஒலி கேட்டு உள்ளம்மாழ்கும் கடுங்கருமத் தொடர் அந்தோ யாங்குரினும் விடாது என்ன காட்டும் ஓர்வால். கொடும் பரவர் என்றால் நெஞ்சிலே கொடுமை கொண்ட பரவர்கள். இவர்கள் கொலை தொழில் கொண்டவர்கள். எவ்வாறு கண்ணப்பனாருடைய சுற்றத்தார் அவர்கள் அச்சமும் அருளும் அறியார். அவர்களுக்கு பயமும் தெரியாது, இரக்கமும் கிடையாது. அச்சம் அருள் என்ற 2 சொற்கள் அவர்களுடைய அகராதியிலே இல்லை. அதே போல மீன்களை பிடித்து வாழ்கின்ற செம்படவர்கள் அவர்களும் ஒரு விதத்திலே வேடுவர்கள் தான் என்பதனால அவர்களை கொடும் பரவர் என்று சொன்னார். அவர்கள் இந்த கழி, அந்த கழியினை உழக்கின்றார்கள் என்றால் கலக்குகின்றார்கள். அவர்களே கலக்கலாம், அல்லது அவர்கள் படகினை இங்குமங்கும் ஓட்டி கலக்குவார்கள். இந்த கழி என்பது நல்ல நீள அகலங்கள் கொண்டு ஆழமாக இருக்கும். ஆனால் இது அலை வீசுகின்ற கடலை அடுத்து இருக்கும். இந்த கழியிலே அலை காணப்படாது என்பது கழிக்கும் கடலுக்கும் இருக்கின்ற வேறுபாடு. அந்த கழியினை அவர்கள் உழக்குவதனால, கலக்குவதனால
குதித்து எழுமீன். அந்த மீன்கள் கலக்கப்பட்டு குதித்து எழும்பும். அவை எழும்பி இந்த நெய்தல் நிலத்திற்கு அருகிலேயே இருக்கின்ற முல்லை நிலத்தில ஆய்ச்சியர்கள், இடைச்சியர்கள் என்ன பண்ணுவாங்க, மண் குடத்தில பாலினை காய்ச்சி கொண்டிருப்பார்கள். மண் சட்டியில பால் காய்ச்சுவார்கள். மண் சட்டினா பெருசா இருக்கும், அகலமான வாயோடு கூட இருக்கும். கீழே பெரிய நெருப்பினை முட்டி, எவ்வாறு மருத நிலத்திலே கரும்பு தோட்டத்துக்கு அருகிலேயே அந்த கரும்பினை சாறு பிழிகின்ற ஆலைகள் இருக்கும். அந்த ஆலைகளிலே பிழிந்து வந்த சாறு இருக்கின்றதே, அதனை காய்ச்சி வெள்ளக்கட்டிகளை உண்டாக்குவதற்கும் அந்த அந்த ஆலைகள் இருக்கும், பக்கத்திலேயே இருக்கும், கரும்பாலைகள் இருக்கும் மருத நிலத்தில பழங்காலத்துல. அதே போல இந்த ஆய்ச்சியர்கள் பெரிய மண் சட்டியில பாலை காய்ச்சுகிறார்கள். கழியிலிருந்து கலக்கப்பட்ட காரணத்தாலே எழும்பி குதிக்கின்ற மீன் இவர்கள் காய்ச்சுகின்ற பாலிலே வந்து விழுந்து அலமரும் என்றால் அந்த சூடு தாங்காமல் என்ன செய்வது என்று அறியாது அப்படி சிரமப்படுமா, பயப்படும், சிரமப்படும். அடும் என்றால் காய்ச்சும் என்பது பொருள். அடுதல் என்பது கொல்லுதல் மற்றும் சமைத்தல் என்ற இரண்டு பொருளை கொண்டது. இங்கு பாலினை அடுதல் என்பது பாலினை காய்ச்சுதல். பயம் என்பது பயஸ் என்ற வடமொழி சொல், தமிழிலே பயம் என்றாக இருக்கின்றது. பயம் என்பது பொருள் என்று, பால் என்பது பொருள். அந்த பாலிலே விழுந்து அலமரும் என்றால் தப்பிப்பது எப்படி என்று வழி தேடும் என்பது பொருள். அந்த இடைச்சியர்கள் அருகிலே வேறு சில இடைப்பெண்கள் என்ன பண்றாங்க, குடங்களிலே வைத்துக் கொண்டு தயிரினை கடைவார்கள். அந்த தயிர் கடைகின்ற ஓசையினை கேட்டு பயந்து போய் முயல் என்ன செய்யும், நெய்தல் நிலத்திலே கடற்கரையிலே இருக்கின்ற தாழை, அந்த தாழை செடிக்குள்ளே வந்து அடங்கும், பயந்து வந்து அடங்கும். இந்த முயல் என்பது அந்த முல்லை நிலத்து ஒரு விலங்கு. அது தவறி போய் இந்த இதுக்கு வந்து அந்த முல்லை நிலத்து விலங்கு அது இடைச்சீர்கள் தயிர் கடைகின்ற ஓசைக்கு பயந்து என்ன பண்ணும், அருகிலே இருக்கின்ற நெய்தல் நிலத்துக்கு வந்து அங்கு படர்ந்திருக்கின்ற கடற்கரையிலே படர்ந்திருக்கின்ற தாழை செடிக்குள்ள போய் அடங்கும். அங்கு அடங்கினால் அருகிலேயே இருக்கின்ற கடல் ஓசை கேட்டு பயப்படுமா. அதாவது வந்து சொல்லுவாங்களே, ராமனுக்கு பயந்து கண்ணிடம் மாட்டிக்கொண்டதை போல. அப்ப அந்த தயிர் கடைகின்ற ஓசைக்கு பயந்து ஓடி வந்த முயல் அதனினும் பேரோசையா இருக்கின்ற அந்த கடல் ஓசையை கேட்டு இங்கிருந்து எவ்வாறு தப்புவது என்று அஞ்சு கொண்டிருக்கும். இது எதை போலன்னு கேட்டா, ஒருவன் தன்னுடைய தீவினை பலனளிக்கும் பொழுது அந்த வினைப்பிலிருந்து தப்புவதற்காக ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்றி தப்பினாலும் அந்த வினையினுடைய நீண்ட கரம் என்பது அவன் எங்கு சென்றாலும் அங்கும் வந்து அவனை பற்றும். ஆகவே இந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். யாரும் தம்முடைய நல்வினை தீவினை பயணங்களிலிருந்து எந்த முயற்சிகளினாலும் தப்பிவிட முடியாது. அந்த வினைப்பெயர் அவர்களுக்கு ஊட்டப்பெறும் என்ற உறுதியை காட்டுவதை போல இந்த நிகழ்ச்சியானது, இந்த காட்சியானது அமைகின்றது என்று சொன்னார். அடுத்த பாடலிலே நெய்தலும் மருதமும் தம்முள் மயங்கி இருப்பதை கூறுகின்றார். சமுத்திர பகுதியும் வயற்பகுதியாகின்ற அந்த மருத நிலமும். இடுகும் இடை கடைசியர்கள் களைந்தெறிந்த நறுங்கமலம் இறைக்கும் முன்னீர் படுதிரை மேல் வயங்குதலும் கடல் முளரி பூத்தது எவன் பாரியேர் என்பார் உடைதிரை நீர் கடல் கிளைத்த துகிர் கொடி போய் பழனமிசை ஒளிர கண்டோர் கடி வயலும் துகிர் ஈன்றதன் என்பார் இப்பரிசு கவினும் ஓர்பால். இடுகும் இடைக்கடைசியர்கள் என்றால் சிறுகிக்கொண்டே இருப்பதை போல் காணப்படுகின்ற மெல்லிய இடையினை கொண்ட கடைசியர்கள் என்று சொன்னால், இந்த நெல் விளைகின்ற வயலிலே இறங்கி வேலை செய்கின்ற அக்ரிகல்ச்சர் லேபர், அவர்கள் தான் கடைசியர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த உழவு பணியாளர்கள். அவர்கள் களைந்தெறிந்த நறுங்கமலம், களை என்று சொல்லி அந்த வயலிலே பூத்திருக்கின்ற வாசனையான தாமரை பூக்களை எல்லாம் பிடுங்கி எரிகின்றார்கள். எரிந்தால் இந்த மருத நிலத்தை அடுத்து காணப்படுவது சமுத்திரம்தான் என்பதனால அந்த சமுத்திரத்திலே போய் இவர்கள் களையாக கட்டிய என்றால் பறித்து எரிந்த வாசனையான தாமரை எல்லாம் போய் சத்தம் போட்டு கொண்டு அலையோடு பாய்கின்ற முன்னீர் என்று சொல்லப்படுகின்ற சமுத்திரத்திலே போய் காணப்படும். காணப்பட்டா அந்த காட்சியை காண்கின்ற டூரிஸ்ட் எல்லாம்
என்னப்பா இந்த ஊர்ல சமுத்திரத்துல தாமரை பூத்திருக்கு என்று வியப்பார்கள். தாமரை என்பது சேற்றில் பூக்கும், குளத்தில் பூக்கும், வயல் வரப்பில் பூக்கும். அது சில நேரங்களிலே நிலத்தில் கூட பூக்கும். நிலத்தாமரை உண்டு. மலையிலே பூக்கின்ற நிலத்தாமரைக்கு பிரம்ம கமலம் என்று பெயர். அது பிரம்மதேவனுடைய கபாலம் போல் காணப்படும். அந்த பிரம்ம கமலம் என்று சொல்லப்படுகின்ற தாமரை பூக்களினால்தான் அது ஆவணி மாதம் தான் பூக்கும். அந்த ஆவணி மாதம் தோறும் ருத்ராபிஷேகம் செய்து அந்த கேதார்நாத் பெருமானுக்கு இந்த தாமரை பூக்களினாலே ஆகின்ற மாலையினை அணிவிப்பார்கள். அது முண்ட மாலை போல் இருக்கும். அதாவது பிரம்ம கபாலங்களினால் ஆகின்ற தலைமாலை போல காட்சி தரும். அந்த பூ ஈரம்படாமல் வைத்துக் கொண்டிருந்தால் வருடக்கணக்காக அந்த காய்ந்த மலரானது அழியாமல் அழுகாமல் இருக்கும். அது நிலத்திலே பூக்கின்ற தாமரை. ஆனால் கடலிலே தாமரை பூத்து யாரும் காண மாட்டார்கள். ஆனால் இந்த தொண்டை நாட்டிலே எந்த சமுத்திரக்கரையிலே அடுத்து இந்த மருத நிலம் இருக்கின்றதோ அங்கே கலையாக கலைந்து எரியப்பட்ட தாமரை மலர்கள் மிதந்து செல்லும். அந்த சமுத்திரத்திலே அது பார்ப்பவர்களுக்கு சமுத்திரத்திலே தாமரை பூத்திருக்கின்றது, இது என்ன வியப்பு என்று ஐயுறும் வண்ணம் இருக்கும். அதை போல அலைகள் ஒன்றோடொன்று மோதி உடைந்து போகின்ற காட்சியை கொண்ட சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே முளைத்த துகிர் கொடி, துகிர் என்றால் பவளம், அந்த பவளமாகின்ற கொடி என்ன பண்ணும், அது நிரம்ப அது விளைந்திருக்கின்ற காரணத்தினாலே அது கடலுக்கு வெளியிலே வந்து வயலிலே படர்ந்து காணப்படும். ஒளிவிட்டு கொண்டு வயலிலே அது படர கண்டவர்கள் இந்த வாசனையான வயலிலே பவளம் கூட விளைகின்றதே என்று ஆச்சரியப்படுவார்களா. இந்த மருத நிலத்திலே நெல் விளையும், கரும்பு விளையும், ஆனால் நாம் பவளம் விளைவதை எங்கும் பார்த்ததில்லை. இந்த தொண்டை நாட்டு மருத நிலத்திலே பவளமும் விளைகின்றதே, இது என்ன ஆச்சரியம் என்று வியப்பார்கள் என்று சொன்னார். அடுத்தது குறிஞ்சி, முல்லை, மருதம் ஆகின்ற 3 நிலங்கள் தமக்குள்ளே கலந்திருக்கின்ற காட்சியை கூறுகின்றார். 138வது பாடல். வரைப்புறத்து பசுங்கிளியும் கான் குயிலும் உடன் ஆண் பால் மடுத்து புட்கள் இறைத்தெழு பூம்பனை மருதச் சேக்கை மிசை எதிர் எதிர் உற்று இசைகள் பாடும் நிறை குடுமி வரைப்பகடும் வயற்பகடும் கரும்பொடித்து நெறித்து மாந்தி திரைத்தட நீர் கான் யாற்று திளைத்தாடி உடன் உறங்கும் செவ்வித்தோர்வால். மலை, காடு, வயல் இந்த 3ம் சேர்ந்த பகுதி. வரைப்புறத்து பசுங்கிளியும், மலைகளிலே காணப்படுகின்ற பச்சை கிளி. அது நம்ம ஊர்ல காணப்படுதுன்னா மலையிலே தான் அது அதிகமா காணப்படுது. அது இங்க நமக்கு நம்ம ஊருக்கு டூரிஸ்டா வந்திருக்குன்னு வச்சுக்க வேண்டியதுதான். அந்த மலையிலே காணப்படுகின்ற மலைக்கு உரிய கருப்பொருளாகின்ற கிளி, அந்த கிளியும் கான் குயிலும், முல்லை நிலத்திற்கு உரியதாகின்றது குயில், அந்த குயிலும் உடன் ஆண்பால் மடுத்து, பசுக்கள் அதிகமாக காணப்படுகின்ற நிலம் என்பது முல்லை நிலம். அந்த முல்லை நிலத்து பசுவினுடைய பால், அந்த பசுவினுடைய பாலுக்கு இணையான சுவை தருகின்ற பொருள் உலகத்துல இல்லை. அந்த தூய பசும்பாலினை உண்டு. எது உண்டு? கிளியும் குயிலும் பசும்பால் குடிக்கின்றன முல்லை நிலத்துல. மடுத்து புட்கள் இறைத்தெழு பூம் பனை மருத செக்கை மிசை. பூக்கள் பூத்திருக்கின்ற மருத நிலம். அந்த மருத நிலத்திலே சேக்கை என்றால் தங்குமிடம். மருத மரத்தினுடைய உயர்ந்த பொந்துகளிலே இந்த கிளியும் குயிலும் வந்து தங்கும். தங்கி இருக்கும் போது எப்படி தங்குமா, எதிரெதிர் பொந்துகளிலே தங்கி கொண்டு அவைகள் எதிரெதிர் பாட்டு பாடும். இது ஒரு பாட்டு பாடும். இது முடிச்ச உடனே அது அந்த முடிச்ச இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு பாட்டு பாடும். எது ரெண்டும் பாடும்? கிளியும் குயிலும் பாடும். கிளி பாடினால் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா, குயிலுக்கு கிளியிடத்தே நட்பு இருந்தால் அதை பாட விட்டு கேட்கும். இப்பொழுது திருவாரூர் பெருமையை சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். எல்லாருக்கும் தேவாரம் நல்ல ஓதுவார்கள் போல, அந்த திருமையிலே சத்குருநாத் ஓதுவாரை போல இன்பமா பாட வராது. இருந்தாலும் ஒருவர் முயன்று பாடுகின்றார் என்று சொன்னால் அவர் பாடுவது தேவாரம் என்பதனால மற்றவர்கள் பொறுமை காத்து அதனை கேட்பது கடமையாகின்றது என்பதனால பாடுவதிலே வல்ல இந்த பறவைகள் சில இருக்கின்றன. புல்புல் தாரா போன்ற பறவைகள், நாகனவாய் புட்கள் என்று அந்த பறவைகளுக்கு பெயர். அப்ப குயிலை கூறாமலே அந்த பறவையை கூறுகின்றார்னு கேட்டா, கிளி பேசும் பொழுது சொல் விளங்கும்.
அதே போல குயில் பாடுவதிலே வல்லதா இருந்தாலும் அது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் மாதிரிதான், கருவி இசைதான். குயில் பாடும் பொழுது சொல் விளங்காது. ஆனால் நாகடவாய்ப்புள் பாடும்பொழுது சொல்லே விளங்கும். இப்ப குயில் தேவாரம் சொன்னால் தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லும். ஆனா அந்த நாகடவாய்ப்புள் பாடும்பொழுது தோடுடைய செவியன் என்று பாடும் என்பதனால இந்த திருவாரூரிலே இருக்கின்ற கிளிகள் எல்லாம் தேவாரம் பாட வேண்டும் என்ற ஆசையிலே அவைகள் முயற்சி செய்யும் பொழுது பாடுவதிலே வல்லவையாக இருக்கின்ற நாகடவாய் புட்கள் எல்லாம் எதிர்த்து பாடாமல் கேட்குமா. அவை பாடி முடித்த பிறகுதான் பாடும். அப்பொழுது நாகடவாய்ப்புள் பாடுவதை கேட்ட கிளி என்பது அந்த பாடலை கற்றுக்கொள்ளும். அதுக்கு வர அளவுக்கு தான் வரும், இருந்தாலும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யும். உள்ளம் ஆர் உருகாதவர். இந்த காட்சியை கண்டா எல்லோருடைய உள்ளமும் உருகும். ஏன் உருகும்? அது திருப்பதிகங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை என்பதனால உருகும். உள்ளம் ஆர் உருகாதவர் ஊர்விடை வள்ளலார் திரு ஆரூர் மருங்கலாம் தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள் பைங்கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள். கிளிகள் பாடும்பொழுது பூவைகள் என்று சொல்லப்படுகின்ற நாகடவாய் பறவைகள் அவற்றை கேட்டுக்கொண்டு இருக்கும், எதிர்த்து குறுக்கே பாடமாட்டார் என்று சொன்னார். அதே போல இங்கு கிளியும் குயிலும் எதிரெதிர் பந்துகளில் இருந்து மாறி மாறி பாடிக்கொண்டிருக்கின்றன என்று சொன்னார். அப்புறம் நிறை குடிமி வரை பகடும், உயரமான அந்த குடுமிகள் உச்சிகளை கொண்டிருக்கின்ற மலைகள், அந்த மலைகளிலே காணப்படுகின்ற பகடு என்றால் யானை, அந்த யானையும் வயற்பகடும் மருதநிலத்திலே காணப்படுகின்ற பகடு என்று சொன்னால் எருமை, அந்த எருமைகளும் கரும்பு ஒடித்து அந்த மருதநிலத்திலே இருக்கின்ற கரும்பு தோட்டங்களிலே இருக்கின்ற கரும்புகளெல்லாம் ஒடித்து, நெறித்து என்றால் கசக்கி, மாந்தி என்றால் அருந்தி. யானையும் எருமையும் என்ன பண்ணும், நல்லா கரும்பு தோட்டத்துல மேயும். மேய்ந்து திரைத்தட நீர் காஞ்சாற்று திளைத்தாடி, அந்த உண்ட பிறகு அவை நீராடுமா. நாமெல்லாம் நீராடிய பிறகு உண்போம். ஆனால் அந்த விலங்குகள் மட்டும் என்ன பண்ணுமா, பசிதான் முக்கியம் அதுக்கு. அதனால பசியடங்க உண்ட பிறகு ஜாலியா குளிக்கும். அப்படி வரும்போது திரைத்தட நீர் காஞ்சாற்று என்றார். முல்லை நிலத்திலிருந்து வருகின்ற காட்டாறு, அந்த காட்டாற்றிலே நன்றாக படிந்து ஆடும். படிந்து ஆடி பிறகு என்ன பண்ணும், அந்த மருதநிலத்து மரங்களுடைய நிலையிலே அருகருகே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் யானைகளும் எருமைகளும் என்று சொன்னார் 138வது பாடல்ல. அடுத்தது குறிஞ்சி முல்லை நெய்தல் ஆகிய 3 நிலங்களுடைய மயக்கத்தை கூறுகின்றார் 139வது பாடலிலே. புறவகத்த குமிழ்ம்போதும் கழிக்கானல் கைதை தரும் பொலங்கேழ் பூவும் தரை பொறுத்த வரை தோன்றி தன் மலர் மேல் இருபுடையும் தாங்கி நின்றே இறைவனுக்காம் மலர் மூந்தாள் முக்கறிந்து சுரிகையுடன் ஏந்தி அந்நாள் முறை நிறுத்த செருத்துணையார் நின்ற நிலை காட்டி வளம் முகிழ்க்கும் ஓர்வாள். புறவகத்த குமிழ்ம்போதும், புறவு என்றால் முல்லை நிலம், அந்த முல்லை நிலத்திலே காணப்படுகின்ற அகத்த என்றால் அங்கு காணப்படுகின்ற, குமிழும்போது என்றால், குமிழம்போது என்பது அந்த அ என்ற ஒரு எழுத்து குறைந்து குமிழும்போது என்று செய்யுளுக்காக இடை குறைந்து இருக்கின்றது. குமிழ மலர், குமிழம்போது, குமிழ் என்று ஒரு மலர், அந்த மலர் பெண்களுடைய மூக்கு போல காணப்படும். எவ்வாறு எள் மலர் என்பது மூக்கு போல காணப்படுகின்றதோ அதுபோல குமிழ் என்று ஒரு மலர், அது முல்லை நிலத்திலே பூக்கின்ற மலர், அது மூக்கு போல காணப்படும். அந்த மலரும் கழிக்கானல் கைதரும் புலங்கேழ் பூவும், கழியிலே இருக்கின்ற, கழியிலே அடுத்திருக்கின்ற கானல் என்று சொன்னால் கடற்கரை சோலை. ஒவ்வொரு நிலத்து சோலைக்கும் தனித்தனி பெயர். கானல் என்பது நெய்தல் நிலத்து சோலை. அந்த நெய்தல் நிலத்து சோலையிலே காணப்படுகின்ற கைதை தரும் புலங்கேழ் பூவும், தாழை என்ற அந்த பயிர் தருகின்ற புலங்கேழ் பூவும் என்றால் பொன்னிறமான பூ. பசும்பொன் நிறம் கொண்டது தாழம்பூ, பச்சை பொன் நிறம் கொண்டது தாழம்பூ. அந்த தாழம்பூவும் இந்த இரண்டையும் தரை பொறுத்த வரை தோன்றி தன்மலர் மேல் இருபுடையும் தாங்கி நின்றே, குறிஞ்சி நிலத்திலே அதற்குரிய கருப்பொருளாக உயரத்திலே பூக்கின்ற செங்காந்தள் மலர். அந்த செங்காந்தள் மலர் எப்படி பூக்கும்னா, இப்படி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய 5 விரல்களை விரித்ததை போல் அது பூக்கும். அந்த
காந்தல் மலருடைய அந்த இதழுக்கு தோடு என்று பெயர், துடுப்பு என்று பெயர். அது ஒவ்வொரு இதழும் இன்னொரு இதழோடு இந்த கோழியினுடைய காலிலே இருக்கின்ற அந்த சவ்வு போல ஒரு தொடர்ச்சி கொண்டிருக்கும். அந்த காந்தல் மலர் துடுப்போடு கூடியது, பாம்பு படம் எடுப்பதை போன்ற காட்சியும் கொண்டது, பெண்ணினுடைய விரல்களோடு கூடிய கை போன்ற காட்சியும் கொண்டது, உருவத்தை கொண்டது. அந்த காந்தல் மலர் மீது இந்த மலர்கள் வந்து அமர்ந்திருக்கின்றன. எந்த மலர்கள் அமர்ந்திருக்கின்றன? தாழம்பூ. ஒரு காந்தல் மலர் மீது ஒரு தாழம்பூ இருக்கு, இன்னொரு காந்தல் மலர் மீது ஒரு குமிழம்பூ இருக்கு. இந்த தாழம்பூ எப்படி இருக்குன்னா சுரிகை போல இருக்கு. அதாவது கையிலே ஒருவர் பயன்படுத்துகின்ற சிற்றறிவாள் என்று சொல்லப்படுகின்ற சின்ன வளைந்த பிளேடோடு கூடிய ஒரு கைப்பிடியோடு கூடிய அறிவாள் கருவி போல இருக்கின்றது. இந்த குமிழம்பு எப்படி இருக்கின்றது? ஒரு பெண்ணுடைய மூக்கு போல இருக்கு. இத பார்த்தா நம்முடைய ஆசிரியருக்கு என்ன தோணுதா, செருத்துணை நாயனார் பெருமானுக்கென்று உரிய பூவினை எடுத்து மொந்த ஒரு பெண்ணுடைய மூக்கினை தன்னுடைய கையில இருக்கின்ற சிற்றறிவாளினாலே வெட்டி அந்த அறிவாளையும் ஒரு கையில பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அந்த பெண்ணோட மூக்கையும் ஒரு கையில பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அதை போன்ற காட்சி கொண்டதாக இது இருக்கு அப்படின்னு சொல்றார். கீழத்தஞ்சாவூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தஞ்சை என்ற ஒரு ஊர் நம்முடைய திருத்தொண்ட நாயனாருடைய ஊராகின்ற திருச்செங்காட்டங்குடிக்கு அருகிலே இருப்பது. அங்கு தோன்றி வாழ்ந்தவர் நம்முடைய செருத்துணை நாயனார் வேளாளர் குலத்திலே. அவர் திருவாரூருக்கு வந்து பெருமானை வணங்கி தொண்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு கழற்சிங்க நாயனார் பல்லவ அரசர், அவர் காஞ்சிபுரத்து மன்னர், அவர் ஐயடிகள் காடவர்கோன் என்ற பல்லவ மன்னுடைய திருமகனார் என்பதை ஒரு கல்வெட்டு கூறுகின்றது. இந்த செய்தியானது பெரிய புராணத்திலே வெளிப்படையாக இல்லை. அந்த ஐயடிகள் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, ஒருவருடைய பெருமையை சொல்லும் பொழுது ஸ்ரீ என்று சொல்றோம், திருவளர் சீர் என்று சொல்லுவார்கள், ஸ்ரீ என்பது. அதுல இவருடைய பெருமை என்பது எல்லோருடைய பெருமை விட அதிகம் என்பதனால இவருடைய வாழ்காலத்துல ஸ்ரீ 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 பரமேஸ்வர வர்ம பல்லவன் என்று அந்த கல்வெட்டு கூறுகின்றது. ஸ்ரீ 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 பரமேஸ்வர வர்ம பல்லவன் என்பது அந்த ஐயடிகள் காடவர்களுக்கு இயற்பெயர் அடைமொழியோடு. அந்த அந்த 5 ஸ்ரீதான் ஐயடிகள் என்று தமிழில் ஆகியிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அவருடைய இயற்பெயர் பரமேஸ்வர வர்மன் என்பது பல்லவ அரசன். அவருடைய மகன் தான் இந்த காடவர்கோன் கழற்சிங்கன். அவர் தகப்பனார் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ராஜாவாவே இருந்தா நம்ம விஐபி ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும், அதனால பெருமானுக்கு அருகில் இருந்து தொண்டு செய்கின்ற பாக்கியம் இருக்காது, செக்யூரிட்டி சொல்றதை நம்ம கேட்கும்படி ஆகும் என்பதனால தன்னுடைய அரசாட்சியை இளங்குமரன் மேல் இழிச்சு விட்டு, இழிச்சினார் என்றால் இறக்கினான் அர்த்தம். அப்பொழுது அவனும் உனக்கு வேண்டாத அரசாட்சி எனக்கு ஏன்பா என்று முரண்டு பிடித்திருக்கிறான். அப்ப அப்பா என்ன சொல்லிருக்காரு, அப்பா கொஞ்ச நாள் அரசாண்டனா இல்லையா, அது போல நீனும் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற வரை அரசாண்டு தான் ஆகணும் என்று அவனை வந்து அவனுக்கு எடுத்து சொல்லி அந்த சுமையை அவன் மீது இறக்கி இருக்கிறார் என்பதனால்தான் புராணம் என்ன சொல்லுது, எழிற்குமரன் மேல் இழிச்சிங்கிறது. அவன் ஒண்ணும் விருப்பப்பட்டு வாங்கிக்கல. அப்படிப்பட்ட காடவர்கோன் கழற்சிங்கன் அவனுடைய தலையில இந்த ராஜ்யபாரத்தை வைத்துவிட்டு தான் துறவியாக அவர் வந்து க்ஷேத்திர திருவெண்பா பாடினார் என்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மன்னர், அவருடைய மகன்தான் கழற்சிங்கன். அவன் பெருமானுடைய திருவடி தொண்டல்லால் எதையும் பெரிதாக கருதாதவன் என்று அவனை பற்றி கூறுகின்றார். அவன் தென் தமிழ்நாடு முழுவதும் அந்த திருத்தல யாத்திரை செய்து கொண்டு இறைவனை வழிபட்டு கொண்டு வருகின்ற நேரத்துல இந்த திருவாரூரிலே வந்து வழிபடுகின்றான். அப்படி வழிபடும் போது மன்னன் வழிபடுகின்றான். அவருடைய பட்டத்து ராணி மன்னன் அருகிலே அவனுடன் இருந்து வழிபடவில்லை என்பது தெரிகின்றது. அதனாலதான் மன்னன் கருவறையிலே இருந்து வழிபட்டு கொண்டிருப்பான், அர்த்த மண்டபத்தில இருந்து. அப்பொழுது இவள் அடியார் பெருமக்கள் பெருமானுக்கு பூ துடிக்கின்ற அந்த பூ மண்டபத்தில் இருந்து ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் என்பதனாலேயே கணவன் கூட போகலைங்கிறது தெரியுது புராணத்திலிருந்து. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கே இருக்கின்ற இயற்கையான ஒரு குழந்தை தன்மை அறியாமை காரணமாக கீழே விழுந்த ஒரு பூவை எடுத்து மொந்து விட்டாள். அங்கு அந்த நேரத்திலே அவருடைய போதாத காலம் இந்த செருத்துணை நாயனார் அப்பதான் தஞ்சாவூர்ல இருந்து அங்க வந்திருக்கிறார். அவர் அதை பார்த்த உடனே இந்த பூ மண்டபத்திற்கு மட்டும் என்ன சிறப்புன்னா, அதை பழங்காலத்துல பசுஞ்சாண்டத்தினால மெழுகி கோலமிட்டு வைத்திருப்பார்கள். அப்ப அங்கு பூ கட்டும் போது அந்த பூக்கு கட்டுவதற்கு ஒரு மேடை இருக்கும். சில நேரத்திலே பூக்கள் அந்த மேடையிலிருந்து தவறி கீழே கூட விழும், அது கால் படாத இடம்.
கீழே விழுந்தாலும் அந்த பூவினை எடுத்து மீண்டும் அந்த மாலையிலே கட்டுவார்கள். அது தூய இடம் என்பதனால, அங்கு யாரும் நடக்க மாட்டார்கள் என்பதனால. பூக்களை பரப்பி கட்டுவதற்கு மேடை இருக்கும். அந்த மேடைக்கு விட கீழே, இப்ப எப்படி எல்லாரும் வந்து கல்யாண மண்டபத்துல எல்லாம் மக்கள் அமர்ந்து உண்பதற்கு நீளமான கருங்கல் பெஞ்ச் இருக்கும், எய்தா மாதிரி டைனிங் டேபிள் இருக்கும். அதே போல பூக்களை அமர்ந்து கட்டுபவர்கள் அமர்வதற்கு இருக்கை இருக்கும். அவர்கள் அந்த இருக்கையிலே அந்த சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டுதான் மாலைகளை கட்டுவார்கள். அப்ப இந்த கீழே விழுந்த பூவும் பெருமானுக்கு உரியதுதான். அப்ப ஒரு எல்லைக்குள் விழுந்த பூ என்பது பெருமானுக்கு உரியது. அது பூமியிலே விழுந்ததுனால அது ரிஜெக்டட் கிடையாது. இந்த சாத்திர நுணுக்கமெல்லாம் அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும்? அவள் வந்து மாற்று சமயத்து பெண் என்று கூறுகின்றார்கள். சங்காதேவி என்பது அவளுக்கு பெயர் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அதெல்லாம் புராணத்துல இல்லை. ஆனால் அவள் தன்னுடைய பேதமையினாலே அதனை எடுத்து மோந்து விட்டாள். இதனை கண்டு பொறாமை காரணமாக சிறுத்துணையினர் என்ன செய்தார்? தன் கையிலே எப்பொழுதுமே வைத்திருக்கின்ற சிற்றறிவாள் ஒரு சின்ன கத்தி, அந்த கத்தியை கொண்டு அவளுடைய மூக்கினை அறிந்து விட்டார் என்று பார்க்கின்றோம். கடிமலர புதுமலர் மொந்த போதில் செருத்துணை புனித தொண்டர் இது மலர் திருமுற்றத்துள் எடுத்து மொந்தனலாம். இந்த மலர் எங்கேயோ வழியில கிடந்தா மோந்துக்கலாம், தப்பு கிடையாது. திருமுற்றத்துள் எடுத்து மொந்தனலாம் என்று கருமென ஓடிச் சென்று கருவிகை கொண்டு பற்றி மதுமலர் திருவொப்பாழ்தன் மூக்கினை பிடித்து வார்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த சிறுத்துணை நாயனார் இந்த காரியத்தை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடவில்லை. அவர் என்ன பண்ணார்? இந்த மூக்கும் கையுமா இருக்கிறாருன்னு அர்த்தம். அதற்குள் இவளுடைய அரற்றுகின்ற அந்த சத்தத்தை கேட்டு மன்னர் ஓடி வந்து விட்டார். ஓடி வந்த தரையிலே விழுந்த மயிலை போல இவள் மூக்கில் இருந்து ரத்தம் பெருக அழுது கொண்டிருக்கின்றாள். இந்த அடாத செயலை இந்த பூமியில யார் செய்தார் என்று அந்த மன்னன் கோபத்தோடு கேட்கும் பொழுது, நான் தான் செய்தேன், இந்த காரணத்தினால் செய்தேன், அங்கு இருந்து அஞ்சாது கூறினார் சிறுத்துணை நாயனார். அவர் கூறிய காரணத்தை கேட்ட கழுச்சிங்கர் அதனை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் இந்த பெண்ணை தண்டிப்பது குற்றம் நிகழ்ந்த முறையிலேயே தண்டிக்க வேண்டும் அல்லவா, அந்த பூவுக்கு ஆசைப்பட்டு எடுத்த கையத்தான முதல்ல வெட்டணும் என்று சொல்லி தான் அந்த பெண்ணினுடைய கையினை வெட்டினார் என்று புராணம் கூறுகின்றது. இதனை கண்டு அமரர்கள் இந்த அரிய செயலை கண்டு தேவர்களா என்ன பண்றாங்க? மலர் மாறி பொழிந்தார்கள் என்றும் அந்த புராணமானது கூறுகின்றது. இப்பொழுது மன்னன் வந்து பார்க்கும் பொழுது மூக்கும் கையிலே அறிவாளுமாக சிறுத்துணை நாயனார் இருந்திருப்பார் என்பது நாம் புராணத்தின் மூலம் வெளிப்படையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று தோன்றுகின்றது இங்கு சிவஞான முனிவர் கூறுவதனால. அவருக்கு ஒரு கையில மூக்கு இருக்கு, இன்னொரு கையில அறிவாள் இருக்கு. அது எது போல இருக்குன்னு கேட்டா, இந்த காந்தல் மலர், 2 காந்தல் மலர்கள் கைகள் போல் காணப்படுகின்றன. ஒரு காந்தல் மலர் மீது குமிழ மலர் வந்து விழுந்திருக்கின்றது, இன்னொரு காந்தல் மலர் மீது அந்த தாழம்பூவானது காணப்படுகின்றது. காந்தல் மலர் இந்த வெயிட்டை தாங்குமான்னு கேட்டா, இந்த மலையிலே விளைகின்ற செங்காந்தல் இருக்கின்றது, அது பெரிய துடுப்புகளோடு கூடிய மலர் என்பதனால அது படம் விரிக்கின்ற பாம்பை போலவும் காணப்படும், கை விரித்த கையை போலவும் காணப்படும். அது நல்ல ஸ்ட்ராங்கான பூ. எப்படின்னா, நம்முடைய ஊமத்தம்பூ சாதாரணமா பூக்களிலே ஸ்ட்ராங்கான பூ, அது ஊமத்தம்பூ போல பல மடங்கு சுமை கொண்ட பூ மலையிலே விளைகின்ற காந்தல் மலர். அது வெண்காந்தல் என்ற மலரை அடியேன் இந்த கேதார்நாத் போற வழியில பார்த்திருக்கிறேன். அது தொலைவிலே பார்த்தால் பூமியில ஒரு பாம்பு படம் எடுத்துக் கொண்டிருப்பதை போல் காணப்படும். கிட்டக்க போய் பார்த்தாதான் அது ஒரு செடியினுடைய பூ என்பதை பார்க்கலாம். அத காந்தல் மலர். அது சிவப்பு நிறமும் கொண்டிருக்கும், வெளுப்பு நிறமும் கொண்டிருக்கும். ஆனால் இரண்டும் பூக்கள் ஒன்று போன்ற வடிவம் கொண்டவை என்பதை அறிய வேண்டும். அதை 139 பாட்டுல சொன்னார். அது 140வது பாடல்ல குறிஞ்சி மருத நெய்தல் நிலங்களுடைய கலப்பினை கூறுகின்றார். விண்முட்டும் குடுமி வரை திகிரிபடும் வெண்முத்தும் வேலை சூழல் மண்முட்ட நரும் புன்னை உகும் அரும்பும் தலைமயங்கி அவற்றுள் சேர்ந்த தன்முட்டை இது என்ன பகுத்தறிய வல்லாது தளர்வு கொண்டு கண்முட்ட வளம் படைத்த வயலன்னம் துயர் கூறும் காட்சித்தோர்வால். மலை, நெய்தல், மருதம் ஆகிய 3 நிலங்களும் அருகருகே இருக்கின்றன. அதுல விண்முட்டும் குடுமி வரை என்றால் ஆகாயத்தவே முட்டுகின்ற உச்சிகளோடு கூடிய மலை. அந்த மலையிலே விளைகின்ற திகிரி என்றால் மூங்கில். அதாவது நமக்கு வயக்காட்டிலே மூங்கில் விளையுது, ஆனால் இந்த மலையிலே விளைகின்ற மூங்கில் என்பது ஒரு சிறப்பு மூங்கில். அந்த மூங்கிலானது அது வெடித்து அதனுடைய கணுவிலிருந்து உண்டாவதுதான் முத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன.
முத்து 5 இடங்களிலே தோன்றுமா. அதிலே ஓரிடம் என்பது இந்த மலையிலே விளைகின்ற மூங்கிலுடைய கணு வெயில் காலத்திலே வெடிக்கும். மலையிலே நெருப்பு எவ்வாறு உண்டாகின்றதுன்னு கேட்டா, வெயில் காலத்திலே காய்ந்து போயிருக்கின்ற அந்த மூங்கில் அதெல்லாம் கூட்டமா தானே அது வளரும். அது பெருங்காற்றினாலே அலை புண்டு ஒன்றோடொன்று உராய்ந்து அந்த காய்ந்த மூங்கிலானது இந்த உராய்வினாலேயே ஃபிரிக்ஷன்னால நெருப்பு இடையிலே தோன்றும். அந்தணர்கள் வேள்விக்கு நெருப்பு உண்டாக்குவதற்கு என்ன பண்ணுவாங்க, அந்த அரணைக்கட்டுகளை கொண்டு கடைந்து உண்டாக்குவார்கள். இவ தாமாகவே கடைந்து கொண்டு இந்த நெருப்பானது தோன்றும். ஆகவே நெருப்பு காற்றுல தோன்றுவது முதலிலே மூங்கிலில் தோன்றும். அந்த மூங்கிலில் தோன்றிய நெருப்பு என்ன பண்ணும், அருகில் இருக்கின்ற எல்லா மரங்களுக்கும் அது பரவி விண்ணை சென்று தாக்குகின்ற அளவிற்கு வளருமா அந்த நெருப்பு. அவ்வாறு நெருப்பு உண்டாகி இந்த சவுத் அமெரிக்கா போன்ற இடங்களில் எல்லாம் பல லட்சம் ஏக்கர் காடு எரிவதெல்லாம் நம்ம அண்மையில செய்திகளா பார்க்கிறோம். அதை அதை அந்த நெருப்பை அடக்குவதற்கு யாராலையும் முடியல. அந்த நெருப்பினை அடக்குவதற்கு ஹெலிகாப்டர் மூலம் நிறைய நெருப்பினை அடிக்கின்ற பொருட்களை போட்டும் அதெல்லாம் அந்த பசிக்கு போதாது. என்ன பண்ணும், அதெல்லாம் வெறும் நாஸ்தா தான் இருக்கு, அதை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆனால் இவையெல்லாம் மூங்கில்கள் உராய்வதாலே தோன்றுகின்ற நெருப்பு. அந்த மூங்கில்கள் உராய்கின்ற நேரத்திலே கணு வெடிக்கும், வெடித்து முத்துக்கள் சிதறும் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது திருக்கோவையாறுல இந்த காட்சியானது நமக்கு குருநாதராலே காட்டப்படுகின்றது. மூங்கிலே சிறிதாக தோன்றுகின்ற நெருப்பு அது என்ன பண்ணும், காடு முழுவதும் பற்றி கொண்டு விண்ணிலே சென்று தாக்கி பூமியிலே தோன்றுகின்ற நெருப்பு ஆகாசத்துல தெரிய ஆரம்பிச்சிடும். அதே போல நீ அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிற இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காம அரச புரசலா ஏற்படுகின்ற பழி என்பது இருக்கின்றது. அது முதல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற எதிர் வீடு பக்கத்து வீடுக்கு மட்டும் தெரிஞ்சு, பிறகு ஊர் முழுக்க தெரிஞ்சு, இந்த நாடு முழுக்க தெரிஞ்சு, அப்புறம் உங்க ஊருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அது காட்டிலே தோன்றிய நெருப்பு விண்ணிலே தெரிவதை போல உங்க ஊர்லயும் தெரிஞ்சிடும் என்பதனால அதற்கு முன்னதாக இவளை நீ முறையாக மணந்து கொள் என்று கூறுகின்றாள் தோழி. அது வரைவு முடுக்கம் என்று கூறப்படும். அவ்வாறு திருக்கோவையாரில் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது நமக்கு தேவை என்னன்னா, இந்த மலையிலே இருக்கின்ற மூங்கில்களிலே கணு வெடித்து வருகின்ற முத்துக்கள் நிரம்ப ஆயிரக்கணக்கிலே பூமியிலே கொட்டி இருக்கின்றன. திகிரி என்றால் மூங்கில், படுதல் என்றால் தோன்றுதல். படு என்ற சொல்லுக்கு தோற்றம் மறைவு இரண்டுமே பொருள். படுதல் தோன்றுதல், படுதல் அழிதல் இரண்டுமே அதற்கு பொருள். திகிரிப்படும் வெண்முத்தும் விளவிளேர் என்றிருக்கின்ற முத்துக்களும் வேலை சூழல் மண் முட்ட நரும் புன்னை உகும் அரும்பும் தலை மயங்கி. வேலைச்சூழல் சமுத்திர என்விரான்மெண்ட், அந்த சமுத்திரத்தை அடுத்திருக்கின்ற பூமியில மண் முட்டை என்றால் மூழ்கி போகும்படி பூமி முழுவதும் நரும் புன்னை, இந்த புன்னை மரமானது நெய்தல் நிலத்து கருப்பொருள். அதனால்தான் நெய்தல் நில தலங்களுக்கெல்லாம் புன்னை என்பது தலவிருட்சமா இருக்கும். திருப்புனவாயிலே புன்னை, திரு மயிலாபுரத்திலே புன்னை, திருப்புகழூரிலே புன்னை என்று பார்க்கின்றோம். அந்த புன்னை என்பது கரிய நிறம் கொண்ட ஒரு மரம். அது முத்து போல அரும்பி பொன் போல மலரும் என்ற செய்தியினை சம்பந்த பெருமான் அடிக்கடி கூறுவார். புன்னை வெண்முத்தரும்பி பொன்மலரும் காட்சி கொண்டது. அது மலரும் போது கமகம என்று வாசனையாக இருக்கும், இரவிலே மலரக்கூடிய ஒரு மரம். அதனுடைய அரும்பு சமயத்திலே பெருங்காற்றிலே கொட்டிவிடும். கொட்டினால் அந்த அரும்புகளும் முத்துக்கள் போல பூமியிலே காணப்படுகின்றன. இப்பொழுது மூங்கில் முத்துக்களும் புன்னை முத்துக்களும் அருகருகே ஒன்றோடொன்று கலந்து தலைமயங்குதல் என்றால், தலை மயங்குதல் என்று இரண்டு சொற்கள் இல்ல, தலைமயங்குதல் என்பது ஒரே சொல். அதற்கு பொருள் ஒன்று சேர்தல் என்பது பொருள். ஒன்றுபட்டு கிடக்கும், மிக்ஸ் ஆகி கிடக்கும். எது மூங்கில் முத்து, எது புன்னை முத்து, புன்னை அரும்பு என்று அறியப்படாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அன்னம் என்பது என்ன பண்ணும், தன்னுடைய முட்டை இருக்கின்றது, அந்த முட்டையினை கரு உயிர்த்து விட்டு போயிருக்கும். அந்த இடத்திலே அந்த முட்டையினை மறைக்கும்படி இந்த மூங்கில் முத்துக்களும் புன்னை அரும்புகளும் கொட்டி கிடக்கும். அப்பொழுது அதற்கு இடையிலே தன்னுடைய முட்டையினை சிரமப்பட்டு தேடி கஷ்டப்படுமா, எங்க முட்டை இருக்குன்னு தெரியாம. எது அன்னப்பட்சி. அன்னப்பட்சி எங்கிருந்து வருது? மருத நிலத்திலிருந்து வருது. புன்னை மரத்தினுடைய அரும்பு எங்கிருந்து வருது? நெய்தல் நிலத்திலிருந்து வருது. இந்த மூங்கில் முத்துக்கள் மலையிலிருந்து கொட்டுகின்றன என்று அந்த திணை மயக்கம் கலப்பினை கூறுகின்றார். அது எங்க பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையில் இருக்கு, தன்னுடைய வெண்மையான சின்ன முட்டையை தேடி அன்னப்பட்சியானது அங்கு கஷ்டப்படும் என்று சொன்னார். அடுத்த பாடல்
அதே குறிஞ்சி மருத நெய்தலுடைய மயக்கத்தினை இன்னொரு பாடலால் கூறுகின்றார். 141வது பாடல். குறுஞ்சுனையில் களிவண்டு சுழன்றாடும் கான்குயில்கள் குறைநீர் புன்னை தொறும் பொதுளும் கருங்கொடிதன் குடம்பையில் போய் கரு உயிர்த்து சுலவி மீண்டு நரும் பிரசமலர் காஞ்சி சினை ஏறி ஒளி இருந்து நாடிக்காலம் உருந்துணையும் இனிதுரையும் உலவாத வளங்காட்டி ஒங்கும் ஒருவால். குறுஞ்சுனையில் என்றால் குட்டி குட்டியா இருக்கின்ற சுனைகள் காணப்படுகின்ற இடம் எது? மலை. மலையில பெரிய குளங்கள் ஏரிகள் இருக்காது. ஆனால் மலைநாட்டிலே பள்ளத்தாக்குகளிலே அதிசயமாக நல்ல நீள அகல ஆழம் கொண்ட ஏரி சமயத்துல இருக்கும். மானச சரோவரம் என்பது அப்படி இமயமலையிலே இருக்கின்றது. பொதுவாக மலைப்பகுதியில சுனைகள் தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? இங்கிருந்து அங்க நாமே தாண்டி போயிடலாம் என்பதை போலதான் இருக்கும். அதனால குறுஞ்சுனை என்பது பொது இலக்கணம். என்றைக்குமே ஒரு விதிக்கு விலக்கு உண்டு. மானச சரோவரம் அப்படி இல்லையேன்னு கேட்கக்கூடாது. மானச சரோவரம் நல்ல ஆழ அகலமான ஒரு ஏரி. உலகத்திலே மிக உயரத்திலே இருக்கின்ற நன்னீர் ஏரி என்பது அந்த மானச சரோவரம் தான். அது அந்த குறுஞ்சுனையிலே களிவண்டு என்றால் மயங்கி சுற்றுகின்ற வண்டு, சுழன்று ஆடும். அது நிறைய தேனை குடிச்சதுனால மயங்கி போய் அப்படியே அலம் வந்து அது சுழன்று ஆடுகின்றது. அந்த காட்சியை கொண்டிருக்கின்ற அந்த மலை சுழன்று ஆடும். அருகிலே இருக்கின்ற முல்லை, அந்த முல்லையில இருக்கின்ற கான் குயில்கள் குறைநீர் புன்னை என்றால் ஒலிக்கின்ற நீரை கொண்ட அந்த சமுத்திரத்திலே அருகிலே விளைந்திருக்கின்ற புன்னை மரம். அந்த புன்னை மரம் தோறும் பொதுளும் கருங்கொடி என்றால் அந்த புன்னை மரத்தினுடைய கிளைகளிலே வந்து வாழ்கின்ற கரும் கொடி. கொடி என்ற சொல்லுக்கு காக்கை என்பது பொருள். ஒரு சொல்லுக்கு பல பொருள். கொடி என்ற சொல்லுக்கு கொடி, பிளாக். கொடி என்ற சொல்லுக்கு கிழக்கு திசை. கொடி என்ற சொல்லுக்கு காக்கை என்ற ஒரு பொருள் உண்டு. கருங்கொடி என்பதனால காக்கை என்பது தெளிவாக்கி விட்டார். கரிய நிறம் கொண்ட கொடி. அந்த காக்கை இருக்கு, அது என்ன பண்ணுது? புன்னை மரத்துல கூடு கட்டி இருக்கு. அந்த கூட்டிலே, குடம்பை என்றால் கூடு, அந்த கூட்டிலே போய் கரு உயிர்த்து இந்த முல்லை நிலத்து குயில்கள் எல்லாம் காக்கையினுடைய வீட்டுல போய் முட்டை போட்டுடும். கரு உயிர்த்தல், முட்டை போட்டு விடும். முட்டை போட்டு விட்டு வந்து என்ன பண்ணுமா? நரும்பிரச மலர்காஞ்சி சினையேறி ஒளி இருந்து அங்கே இருக்கின்ற மருத நிலத்திலே வாசனையாக பூக்கின்ற காஞ்சி என்று ஒரு மரம். அந்த மரத்தை கொண்டுதான் காஞ்சிபுரத்திற்கு பெயர் வந்திருக்கின்றது. அந்த காஞ்சி என்ற ஒரு ஆற்றுக்கும் பெயர், மரத்திற்கும் பெயர். காஞ்சிவாய் பேரூர் என்று பார்க்கின்றோம். பேரூர் என்ற திருத்தலம் பட்டீஸ்வர பெருமான் இருக்கின்றாரு, அது காஞ்சி ஆற்றின் கரையிலே இருக்கின்றது. அந்த காஞ்சி ஆறு, அதன் கரை நெருக காஞ்சி மரங்கள் காணப்படுகின்றன என்று பார்க்கின்றோம். அது மருத நிலம். அந்த மருத நிலத்து காஞ்சி மரத்தினுடைய கிளையிலே ஏறி ஒளிந்திருக்குமா? என்ன காரணம்? நெய்தல் நிலத்து புன்னை மரத்து அந்த கிளையிலே இருக்கின்ற காக்கையினுடைய கூட்டிலே தான் முட்டையிட்டு விட்டு அருகிலேயே இருக்கின்ற மருத நிலத்து காஞ்சி மரத்திலே இருக்கின்ற ஒரு பொந்தில வந்து குயில் ஒளிஞ்சின்னு இருக்கும். எதுவரையிலும்னா, இந்த காக்கையானது இதனுடைய முட்டையை அடைகாத்து குஞ்சு பொறித்து அந்த வெளிவருகின்ற அந்த குயில் குஞ்சும் பார்க்கறதுக்கு கருப்பா இருக்கும். இந்த காக்கை தாய் என்ன பண்ணும்? அதை தன் குஞ்சென்றே மயங்கி இருந்து அது சிறகு முளைத்து பறக்கும் வரையிலும் அதற்கு வாயிலே கொண்டு வந்து இறையினை ஊட்டி அது பறந்து போகும்போது கா கா என்று கத்திக்கொண்டு பறக்காமல் கூ கூ என்று கூவிக்கொண்டு பறக்கும் பொழுது அதற்கு ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் வரும். ஆனா இதே மாதிரி நிறைய தடவை வந்திருக்குங்கிறதுனால அது உயிர் வாழும். இதுதான் உலகம் என்று திருமந்திரத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. நாமெல்லாம் நம்ம பிள்ளைகள் நினைச்சு அதன் மீது பற்று வைத்து நாம இதே மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸை சஃபர் பண்றோம். அதாவது நம்ம பிள்ளைகள் நம் விருப்பத்துக்கு எதிராக நடக்கும் பொழுதோ அல்லது நம் சொல்லுக்கு அடங்காமல் நடக்கும் பொழுதோ, நாம் காட்டுகின்ற பெண்ணை மணக்காது விரும்புகின்ற பெண்ணை மணக்கும் போதோ அப்படி நம்ம சிரமப்படுறோம். சிரமப்பட தேவையே இல்லை. என்ன காரணம்னா, பிள்ளைகள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் தான். கடவுளாகின்ற குயில் என்ன பண்ணுது? அது சோம்பேறி என்பதனால நாமெல்லாம் என்ன பண்றோம்? காக்கைகள். நாம உழைப்பாளிகளா இருந்தாலும் நாமெல்லாம் அறிவிலிகள் என்பதனால பேதைகளாகின்ற உழைப்பாளிகின்ற நம்முடைய வயிற்றிலே தன்னுடைய குழந்தைகளை அடையாக்க செய்கின்றார் கடவுள். என்ன காரணம்னா, கடவுளுக்கு தான் படைப்பு தொழில், நமக்கு படைப்பு தொழில் இல்லை. நம்ம வயிற்றுல எத்தனை பிள்ளை பிறந்தாலும் நமக்கு பிள்ளையை படைத்தவர் என்று பெயர் கிடையாது, பிள்ளையை பெற்றவர் என்றுதான் பெயர். ஆகவே கடவுளுடைய பிள்ளைகளை தான் நாம் பெறுகின்றோம்.
குயிலினுடைய முட்டையை காக்கை பெறுவதை போல. இப்ப நம்ம பிள்ளை நம்ம சொன்னதை கேட்டாதான் ஆச்சரியப்படணும். அதை கேட்கலன்னா அது இயல்பு, அது உண்மையில நம்ம பிள்ளையே கிடையாது என்பதை திருமந்திரம் கூறுகின்றது. என்ன காரணம்னா படைப்பு என்பது இறைவனுடைய செயல் என்பதனால. ஆகவே இந்த குயிலும் காக்கையும் நமக்கு இதை கொண்டு நமக்கு இந்த உலகில் உண்மையை உணர்த்துகின்றார் திருமந்திர ஆசிரியர். இதை நம்ம அன்றாடம் பார்க்கிறோம். அவ்வாறு இந்த குயிலானது ஒளிந்து கொண்டிருக்கும் எதுவரையிலும்னா தன்னுடைய குஞ்சானது சிறகு முளைத்து பறக்கின்ற வரையிலும் ஒளிந்து கொண்டிருக்கும். இது எதை போல காணப்படுகின்றதுன்னு கேட்டா தன்னுடைய செல்வத்தை, நாட்டினை, அரசுரிமையை இழந்த ஒரு மன்னன் தகுந்த காலம் வந்து அதனை மீட்டு பெறுகின்ற வரையிலும் அடங்கி இருப்பதை போல, ஒளிந்து இருப்பதை போல, அவன் அஞ்சி ஓடிவிட்டான், தோற்று விட்டான் என்பது பொருள் இல்ல. அவன் தனக்குரிய காலம் வரும் வரையிலும் அவன் காத்து கொண்டிருக்கின்றான். எப்படி தன்னுடைய குஞ்சினை மீட்டு பெறுகின்ற வரையிலும் அந்த குயில் காத்து கொண்டிருப்பதை போல என்று இங்கு கூறுகின்றார். அடுத்தது 142வது பாடலிலே நானிலம், நானிலங்களுடைய புணர்ச்சியும் கூறுகின்றார். 142லயே சொல்லிட்டாரு, 142லயும் அதை சொல்றார். கரிக்கொடியும் துகிர்கொடியும் நெடுவயலை பசுங்கொடியும் கமழ்தேன் மௌவல் வெறிக்கொடியும் நாற்றிசையும் தாய்ப்படர நடு வளர்ந்த விரைக்குறாமேல் கிரிக்கொடிய பெருங்காற்றால் பல்காலும் அசை பாவை கிளர்ச்சி வாட்கண் மறிக்கொடியும் குத்தியரசை கயிறு விசி கடைக்கூத்தின் பயங்கும் ஓர்பால். இந்த சொற்களை பிரித்து பொருள் கேட்டாதான் இப்படிப்பட்ட கடுமையான பாடல்கள் எல்லாம் நாம எளிமையாக புரிந்து கொண்டு தொடர்ந்து சிவஞான முனிவருடைய தமிழ் என்பது கொஞ்சம் சிரமமான தமிழ் தான், அதை இயல்பாக பொருள் கொள்ள முடியும். கரிக்கொடி என்றால் மிளகு கொடி, துகிர்கொடி என்றால் பவளக்கொடி, நெடுவயலை பசுங்கொடி, வயலிலே பூக்கின்ற ஒரு கொடி, படர்கின்ற ஒரு கொடி, அதற்கு வசலை கொடி என்று பெயர். அந்த கொடி கமழ்தேன் மௌவல், முல்லையிலே பூக்கின்ற கொடி, அதான் முல்லை கொடி. இந்த 4 வகை கொடிகள் என்பதனால் நானிலத்தை சொல்லிட்டார். கரிக்கொடி மலையிலே விளைவது, துகிர்கொடி கடலிலே விளைவது, வசலை கொடி என்பது வயலிலே விளைவது, தேன் கமழ்கின்ற முல்லை கொடி என்பது கானகத்திலே விளைவது. இந்த கொடிகள் 4ம் அதுல முல்லைதான் வாசனை கொண்ட கொடி. இந்த 4 கொடிகளும் நாற்றிசையும் தாய் படர என்றால் 4 திசைகளிலே தாவி படர்கின்றன. எப்படின்னு கேட்டா ஒரு பக்கம் சமுத்திரம் இருக்கு, எந்த பக்கம் சமுத்திரம் இருக்கு? கிழக்க சமுத்திரம் இருக்கு. ஒரு பக்கம் மலை இருக்கு, எந்த பக்கம் மலை இருக்கு? மேற்க மலை இருக்கு. ஒரு பக்கம் வந்து காடு இருக்கு, ஒரு பக்கம் வயல் இருக்கு. அப்ப மேற்கிலிருந்து கிழக்கு போகின்ற வடபால் முல்லை இருக்கின்றது, மேற்கிலிருந்து கிழக்கு வருகின்ற தென்பால் மருதம் இருக்கின்றது. ஆகவே இந்த 4 நிலங்களும் ஓரிடத்திலே நாற்றிசைகளிலே காணப்படுகின்றன என்று கொள்ளலாம். இந்த நாற்றிசைகளிலும் இந்த 4 நிலத்துக்குரிய கொடிகளும் காணப்படுகின்றன. நல்லா கவனிச்சுக்குங்க, இது 4 திசைகளிலே 4 கொடிகள் காணப்படுகின்றன. இந்த 4 கொடிகளுக்கு நடுப்புற குறாமரமானது நன்றாக பூத்திருக்கின்றது. குறாவினுடைய பூ என்பது எப்படி இருக்குன்னா கோனிக்கலா இருக்கும். ஏற்கனவே திருக்கோவையார் படிக்கும் போது நீங்க கேட்டிருப்பீங்க. அது பாவை என்று சொல்லப்படும் குறப்பாவை. குறாமலது பாவை. அது பூத்து காய்த்து விட்டது என்றால் அது கோனா அப்படி அமைஞ்சிடும். அந்த பாவை குறாவினுடைய காய் இருக்கின்ற காய் என்று சொல்லலாம், கனி என்று சொல்லலாம். அது குறாவினுடைய குறா வந்து தன்னுடைய கிளைகள் தோறும் அந்த பூக்கள் கரு கொண்டு காய்களாக மாறிடும், பூவே காயாக மாறிவிடும். அதெல்லாம் கோணிக்கலா இருக்கும், ஒரு குழந்தை போல காணப்படும், பாவை போல பொம்மை போல அது நிரம்ப காணப்படும். அப்படி பார்க்கும் பொழுது சந்தான லட்சுமி போல தன்னுடைய பல கைகளினாலும் பல குழந்தைகளை தாங்கி இருப்பதை போல இந்த குறாமரமானது காணப்படும். இது ஒரு குரத்தி போல காணப்படுகின்றது இந்த குறாமரம். இந்த குறாமரம் என்பது பாலை நிலத்து கருப்பொருள் என்பதை அறிய வேண்டும் என்பதனால 5 வகையான நிலங்களையும் சொல்லிவிட்டார். நிலங்கள் மொத்தம் 4 தான். பாலை என்பது நிலமில்லாத நிலம், அதற்குரிய கருப்பொருள் இந்த குறாமரம். இது காணப்படுவது எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர்ல வயிறு பிழைப்பதற்காக 4 பக்கங்களிலே மூங்கில்களை நட்டு, அந்த 4 திசைகளிலே மூங்கில்களை நட்டு, அந்த மூங்கில்களை உறுதியாக கயிர்களினாலே பிணைத்து அந்த கயிர்களிலே ஏறி கடை கூத்தாடுகின்ற ஒரு பெண் தன்னுடைய வித்தையை காட்டி பிழைப்பதை போல இந்த குறாமரம் என்பது 4 பக்கங்களிலும் 4 கொடிகளை கொண்டு விளங்குகின்றது என்று கூறினார். இவ்வாறு கூறி அந்த 5 மயக்கம் அதனை நிறைவு செய்கின்றார்.
அடுத்து 3 பாடல்கள் இருக்கின்றன, அவற்றை பார்த்து விடுவோம். இணைய நானிலம் அடுத்த வளாகமெல்லாம் பெருங்குடிகள் இயல்பின் ஓங்கி திணையளவும் முறை விரழா தொண்டை நாட்டு அணி முழுதும் தெரித்து கூற சுனை திரை நீர் கடலாடை நில வரைப்பின் யாருளரோ கற்ப நாட்டும் தனை நிகர் பாதல தலத்தும் அன்னதே நில் பிரிது சாற்றும் மாறில். இப்படிப்பட்ட நானிலங்கள் அடுத்த வளாகம் என்றால் இன்றைக்கும் சொல்றோம் வளாகம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட். இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் வளாகம் அப்படின்னு போடுறாங்க, வேதியியல் வளாகம். இந்த வளாகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டா சூழல் என்பது பொருள். அந்த நானிலங்களை அடுத்திருக்கின்ற சூழல் எல்லாம் பெருங்குடிகள் இயல்பின் ஓங்கி என்றால் மக்கள் எல்லாம் நன்றாக வாழ்கின்றார்கள். அந்தந்த நிலத்துக்குரிய மக்கள் வாழ்கின்றார்கள், அவர்கள் இயல்பிலே வாழ்கின்றார்கள். திணையளவும் முறைவிரழா தொண்டை நாட்டு என்றால் ஒழுக்க நெறியிலே ஒரு திணையளவிற்கு கூட குன்றாத சான்றோர்கள் வாழ்கின்ற தொண்டை நாடு. அந்த தொண்டை நாட்டிலே மலைவாழ் மக்களும் உயர்ந்த குணவான்களாக இருப்பார்கள், மருத நிலத்து வாழ் மக்களும் உயர்ந்த குணவான்களாக இருப்பார்கள். அந்த மலைவாழ் மக்கள் படிப்பிலே தாழ்ந்திருப்பார்கள், மருத நிலத்திலே கல்வி அறிவு மிக்க இருக்கும். இருந்தாலும் ஒழுக்கம் என்பது எல்லோருக்கும் பொதுவாக தலையோங்கி இருக்கும் என்பது தொண்டை நாட்டினுடைய சிறப்பு என்பதனால ஒழுக்கம் என்றும் குன்றாத நாடு என்றால் தொண்டை நாடுதான். தீய என்பன சிந்தையிலும் சேராத தூய மாந்தர்வாழ் தொண்டை நாடு என்று சேக்கிழார் பெருமான் கூறுவார். அதனுடைய அழகினை முழுதும் தெரித்து கூறுதல் என்பது இந்த திரைக்கின்ற அலைகளை ஆடையாக கொண்டிருக்கின்ற பூமி மகள், அந்த பூமியிலே யாராலும் முடியாது தொண்டை நாட்டினுடைய பெருமையை கூறுவதற்கு. பூமியிலே முடியாது என்று சொன்னால் கற்பக நாடு என்று சொல்லப்படுகின்ற விண்ணுலகத்திலே யாராவது இருக்கின்றார்கள் என்றால் அங்கும் கிடையாது. சரி, இந்த 2 நாட்டிலும் இல்லை. நாகலோகம் என்கின்ற பாதாளத்திலே யாராவது இருக்கின்றார்களா புலவர்கள் என்றால் அங்கும் இல்லை. ஆகவே மூவுலகிலும் தொண்டை நாட்டினுடைய சிறப்பினை உள்ளவாறு கூறுவதற்கு புலவர் பெருமக்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று கூறிவிட்டார். அடுத்தது 144வது பாடல். என் நாட்டு பெருவளமும் எவ்வவர் கோட்பாடுகளும் இயம்பவல்ல பொன்னாட்டு பொன் செருக்கும் பன்னாக்கு பணிச்செருக்கும் போக்கும் இந்த நன்னாட்டை புலவரெல்லாம் தொண்டை நாடென உரைப்பர் ஞாலமங்கை தன் நாட்போதனைய முகக்கனிவாயாம் காரணத்தின் சார்பார் போலும் என்று ஒரு தற்குறிப்பெற்றம் கூறுகின்றார். எந்த நாட்டினுடைய பெரிய வளத்தையும் எந்த மக்களுடைய கோட்பாடுகளையும் தெளிவாக சொல்லவல்ல அந்த கவிதை புலமை கொண்ட தேவகுருவாகின்ற அந்த வியாழ முனிவர் பிருகஸ்பதி, பொன் என்றால் பொன்னிறம் கொண்ட கிரகம், வியாழனுக்கு பொன் என்று பெயர். அது தேவர்களுக்கு குரு, சுரகுரு பிருகஸ்பதி முனிவர். அந்த முனிவருக்கும் பல்நாக்கு பணிச்செருக்கும் 1000 நாக்கினை கொண்ட காரணத்தினாலே எதையும் சிறப்பாக கூற முடியும். யாரால? ஆதிசேடனால. அந்த ஆதிசேனுடைய செருக்கையும் இந்த தொண்டை நாடு போக்கிவிடும். என்ன காரணம்னா ஆதிசேஷனாலேயும் தொண்டை நாட்டுடைய பெருமையை உள்ளவாறு கூற முடியாது, பிருகஸ்பதினாலும் கூற முடியாது. ஆகவே அந்த 2 பேரும் எங்க ஃபெயில் ஆவாங்கன்னு கேட்டா தொண்டை நாட்டின் பெருமையை சொல்லும் பொழுது அவங்களுக்கு 0 மார்க் தான். அப்படி அவர்களும் தோற்று போகின்ற அளவிற்கு பெருமை கொண்டது காஞ்சிபுரத்தை மையமாக கொண்ட அந்த தொண்டை பெருநாடு. அந்த நாட்டினுடைய நன்னாட்டை புலவரெல்லாம் தொண்டை நாடு என்று சொல்லி அதிலேயே அடக்கி விட்டார்கள். இதனுடைய பெருமையை நம்மளால சொல்ல முடியாது, இதை பேசாம தொண்டை நாடுன்னு சொல்லிடுவோம். அப்படின்னா ஏன் தொண்டை நாடுன்னு சொல்றாங்கன்னா, பூமி என்பது ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு தமிழ்நாடு என்பது முகம், அந்த முகத்திலே வசீகரமான தொண்டைக்கனி போல சிவந்த இதழ்கள் வாய் போன்று இருப்பது என்பது இந்த தொண்டை நாடு. முகம் என்ற சொல் வடமொழியிலும் தென்மொழியிலும் முழு முகத்தையும் குறிக்கும், அது வாயினையும் குறிக்கும் என்பதனால முகத்திலே முக்கியமானது வாய் என்று பார்க்கின்றோம். என்ன காரணம்னா அதுதான் நல்ல விஷயங்களை பேசுகின்றது, பதியங்களை ஓதுகின்றது என்பதனால. ஆகவே தொண்டை நாடு என்பது இந்த நிலமகளுக்கு ஒரு தொண்டை என்ற அந்த தொண்டை கனி போலும் முகமாக இருப்பது, முகத்திற்குள் முகமாய் இருப்பது. தமிழகம் என்பது முகம் என்றால் தொண்டை நாடு முகத்திற்குள் முகமாகின்ற வாயாக இருப்பது என்ற காரணத்தினாலே இதன் சிறப்பினை தொண்டை நாடு என்று கூறிவிட்டார்கள் போலும் என்று கூறுகின்றார். ஆனால் புராணப்படி அதனுடைய உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கரிகார் சோழன் அப்படியே யாத்திரையாக வரும்பொழுது ஒரு நாகக்கன்னிகையை பார்த்து ஆசைப்பட்டானா. அவள் அவனுக்கு இணங்குவதற்கு முன்பாக எனக்கு பிறக்கும் பிள்ளைக்கு நீ அரசாட்சி தருவேன் என்று எனக்கு சத்தியம் செய்தால் நான் உன்னோடு இன்புறுகின்றேன்னு சொன்னாலாம். அப்பொழுது சரி என்று சொல்லி அவன் இன்புற்றான். இன்புற்ற பிறகு என்ன சொன்னா, உனக்கு பிறக்கின்ற பிள்ளையினை நீ என்ன பண்ற,
கரிகார சோழன் திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கின்றான். உன்னுடைய பிள்ளையை எனக்கு அடையாளம் தெரிவதற்காக ஆதொண்டகம் என்று ஒரு கொடி, அந்த கொடியிலே சுற்றி எனக்கு நீ அனுப்பிவை என்று சொன்னானாம். அவ்வாறு வந்த பிள்ளை, அந்த பிள்ளையை பார்த்த உடனே இவன் தன்னுடைய சபதத்தின்படி என்ன பண்றாரு, தன்னுடைய சத்தியத்தின்படி தான் புதிதாக உண்டாக்கிய நாடு, அவன் கரிகார சோழன் தான் காஞ்சிபுரத்தை புதிதாக அமைத்தான் என்று பார்க்கின்றோம். காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள அந்த வளப்பமான நாடு, அந்த பாலாறு பாய்கின்ற நாடு, தான் புதிதாக உண்டாக்கிய நாட்டினை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தான் என்பதனால அந்த முதல் அரசனுக்கு தொண்டைமான் என்று பெயர். ஆதொண்டக கொடியினாலே சுற்றப்பட்டு அனுப்பப்பட்ட பிள்ளை என்பதனால அந்த சக்கரவர்த்திக்கு ஆதொண்ட சக்கரவர்த்தி என்று பெயர். அந்த தொண்டைமான் என்றும் அவனுக்கு பெயர் உண்டு. அவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாடு என்பதனால் அந்த நாட்டிற்கு தொண்டை நாடு என்று பெயர் வந்தது. பிறகு பிற்காலத்திலே தண்டகன் என்ற ஒரு அரசன் ஆண்ட காரணத்தினாலே அந்த நாட்டிற்கு தண்டக நாடு என்றும் பெயர். துண்டீரன் என்பவன் ஆண்ட காரணத்தினாலே அந்த நாட்டிற்கு துண்டீர நாடு என்றும் பெயர். இப்பொழுது தொண்டை நாடு என்று சொல்வது அது நிலமகளுக்கு தொண்டை போல் இருக்கின்றது என்று ஒரு தற்குறிப்பேற்றத்தினை இங்கு நம்முடைய ஆசிரியர் கூறுகின்றார். ஜலதியுடை சேயிழைக்கும் தமிழ்நாடே மதிமுகமா தமிழ்நாட்டுள்ளும் மலர்புகுழ் தண்டகநாடே கனிவாயா அதனுள்ளும் சாதி பேதம் குலவும் ஆறுயிர்க்கெல்லாம் தத்தமது மரபொழுக்கம் குடங்கை சேர் மலகமென தோற்றுதலின் எனலாம் காஞ்சி நகர் வன்மை சொல்வாம். இந்த தொண்டை நாட்டிலே பெருமைக்குரிய திருப்பதிகள் பல இருக்கின்றன. அவற்றுக்குள்ளே தலைமை நகரமாக இருக்கின்ற காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை இப்பொழுது கூறப்போகின்றேன் என்று திருநகர படலத்துக்கு தோற்றுவாய் செய்கின்றார். என்ன சொல்றாருன்னா, ஜலதி என்றால் கடல், கடலாகிய கடலினை தனக்கு ஆடையாக கொண்டிருப்பது எதுன்னு கேட்டா இந்த பூமி. அந்த பூமிக்கு முகம் போல இருப்பது எது என்று கேட்டால் தமிழ்நாடு. மதிமுகம் என்றால் திங்களாகின்ற முகம், மதிக்கப்படுகின்ற முகம். ஆகவே உலகிற்கு முகமாக கருதப்படுவது எது என்று கேட்டால் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுள்ளும் மலர்புகழ் தண்டக நாடே கனிவாயாம் என்று சொன்னால், புகழ் மலர்கின்ற தண்டக நாடு என்று சொல்லப்படுகின்ற தொண்டை நாடு இருக்கின்றது. அதுதான் தொண்டைக்கனி போல சிவந்திருக்கின்ற வாயை போன்று சிறப்பு கொண்டது. இப்ப வாயினால்தான் அறத்தை சொல்ல முடியும் என்பதனால அனைத்து உலகத்திற்கும் தர்மத்தை போதிக்கின்ற பெரியோர்கள் சான்றோர்கள் தோன்றுகின்ற இடம் என்பது தொண்டை நாடு. கல்வி என்பது குருநாதனுடைய வாயிலே தோன்றுகின்றது. வாய்மொழி என்று கூறுகின்றோம், திருவாய்மொழி என்று கூறுகின்றோம். அப்பொழுது தொண்டை நாட்டிலே தோன்றுகின்ற சான்றோருடைய வாய்மொழிதான் தர்மம் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அது வாய்மொழியா வாய் போல் அமைவது இந்த தொண்டை நாடு. அந்த வாய்க்குள்ள நாக்கு இருந்தால் தானே பேச்சு வரும். வாய் மட்டும் இருந்தா பேச்சு வருமா? அப்பொழுது அந்த தொண்டை நாடாகின்ற வாய்க்குள்ளே அனைத்து அறங்களையும் கூறுகின்ற நாவை போல் அமைந்தது எதுன்னு கேட்டா காஞ்சிபுர நகரம். அது எல்லா ஜாதி பேதங்களும் இந்த காஞ்சிபுர நகரமாகின்ற நாக்கு அது அசைய அது கூறுகின்ற ஒழுக்க சட்டத்தின்படி தத்தமது மரபிலே தவறாது ஒழுகுகின்றார்கள். அப்போது அந்த அறத்தினை காஞ்சிபுரமாகின்ற நாக்கு இசைக்கும் பொழுது தெளிவாக புரிந்து கொள்கின்றார்களாம். எப்படி புரிந்து கொள்கிறான்னு கேட்டா, உள்ளங்கையிலே வைக்கப்பட்ட நெல்லிக்கனியை பார்ப்பதற்கு ஒருவருக்கு கண்ணாடி தேவையில்லை, தெளிவாக காணப்படும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறத்தை உரைக்கின்ற சான்றோர்கள் தோன்றிய காஞ்சிபுரம் என்பது அந்த நிலமகளாகின்ற அந்த பெண்ணுக்கு மதிமுகமாகின்ற தமிழ்நாட்டிலே தொண்டையாகின்ற வாய், அந்த வாயிலே இருக்கின்ற அறத்தை போதிக்கின்ற நாவாக இருப்பது காஞ்சிபுர நகரம். அந்த நகரத்தினுடைய பெருமையெல்லாம் தொடர்ந்து கூறுவோம் என்று நகர சிறப்பிற்கு தோற்றுவாய் செய்திருக்கின்றார். அந்த காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பினை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, சித் சபேஷா சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம். நன்றி சிவா. நன்றி.